ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஸ்டார் வர்ஷிப் பத்தி ஒரு டிஸ்கஷன் பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் வர்ஷிப்ன்றது என்னன்னா, இப்போ இது தமிழ்நாட்டுல இருக்க சினாரியோ பத்தி நாங்கள் ஜாஸ்தி இந்த டாபிக்ல பேசுவோம். இப்போ வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் செலிபிரிட்டி, அது ஒரு ஆக்டர் மேல ரொம்ப அப்சஸ்டா இருந்து ஹம், அவங்க செய்யற விஷயங்கள் பத்தி தான் வந்து இப்போ பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வசீம் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்டார் வர்ஷிப் பத்தி? ஹை ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க. அதான் ப்ரோ, நம்ம இப்போ ரீசெண்டாவே நம்ம இப்போ பார்க்குறோம் என்ன மாதிரி, என்ன நிலமையில, என்ன மனநிலை அஃபெக்ட் ஆயிருக்காங்க எல்லாரும் பார்க்குறோம். நம்ம எல்லாரும் ம், ஆப்வியஸா ஒரு ஸ்டாருக்கு ஒரு ஷிப்பா இருந்துட்டு நம்ம வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே, நம்ம டினை பண்ண ஆமா ஆமா. முடியாது. கண்டிப்பா ம். அது நம்ம எல்லாருக்குமே அப்ப வந்து நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இது சொல்லிருங்க, உங்களோட நீங்க ஒரு ஸ்டார் வர்ஷிப் பேர்ல இருக்கும்போது நீங்க என்ன மாதிரி ஆஹ் மென்டாலிட்டியில இருந்தீங்க, அதான் அதை ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் அதான் பண்ணுங்க. நான் வந்து இப்போவுமே ஸ்டார் வர்ஷிப்ல இருக்கேன். ஆனா கொஞ்சம் மெச்சூர்டா அப்படியா? இருக்கேன்னு சொல்லலாம். நான் பேசுறப்பவே உங்களுக்கு சரி சரி. புரிஞ்சிரும். நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம புரியுது புரியுது. எல்லாருக்குமே ம், ஆஹ் நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து நம்ம இது பண்ணது வந்து ரஜினியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அவரோட ம், அந்த ம், ம், சைல்ட்ஹுட் டேஸ், அவரோட பிலிம்ஸ் நிறைய நிறைய அந்த ம், அந்த டைம்ல நம்ம நம்ம என்னதான் லேட் 90ஸ்ல நம்ம பிறந்தாலுமே, பட் இருந்தாலுமே ரஜினியோட பிலிம்ஸ் பார்த்து தான் நம்ம படம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். நிறைய நமக்கு ம், மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே ரஜினியை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரஜினிக்கு ம், இருக்கும். ம், நான் பர்சனலா ரஜினியில இருந்தேன். அதுக்கப்புறம் விஜய்க்கு சேஞ்ச் ஆனேன். விஜயோட ஃபிலிம்ஸ் எல்லாம் ம், பார்ப்போம், நம்ம என்ஜாய் பண்ணுவோம், செலிப்ரேட் ம், பண்ணுவோம். ம், எல்லாமே அணிலா இருந்ததுதான். அதனால ம், ம், இப்படி மாறிதான் வந்தது. இப்போ வந்து ஒர்ஷிப்ல இருக்கோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்றது வந்து எது சினிமா, என்ன சினிமான்னு நமக்கு ஒரு ரியலைசேஷன் வருது இல்ல. என்னடா சினிமா, ம், வெறும் ஆக்ஷன் பண்ணா, சண்டை போட்டா, டான்ஸ் ஆடினா சினிமாவா இல்ல நடிக்கணுமா அப்படின்ற ஒரு டாபிக் வரப்பதான் நமக்கு ம், வந்து புரியுது என்ன சினிமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா ம், ஆப்வியஸா ம், கமல் சாரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம. பர்சனலா ம், நான் ஃபாலோ ம். பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே அவரோட ஓகே. ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு, நம்ம இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்ன சினிமா பார்த்துட்டு இருந்தோங்கப்போ ஒரு கொஞ்சம் ஒரு தைரியமா இப்போயே ஸ்டார் ஒர்ஷிப்ல தான் நானும் இருக்கேன். டிபெண்ட் பண்ணுவோம் ம், கமல் சார் அது. பட் நம்ம அது அந்த டாக்ஸிட்டி, ஆமா, கம்பேர் பண்றப்போ எனக்கு இது தெரிஞ்சு இது ஓரளவு ஓகேன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஓகே டெஃபினட்டா ஓகே ஓகே. விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு இருக்கிறது கமல் சாருக்கான ஒர்ஷிப். வரண்டா. ம். அண்ணே சக்தினே வாங்க. நீங்க வந்து உங்களோட ஸ்டார் வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி, நீங்க வெளியே வந்துட்டீங்களா இல்ல அதுல இருக்கீங்களா தெரியல, அப்படி சொல்லுங்க உங்களோட ஆக்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங். நான் வந்து ஆ ஸ்டார் வர்ஷிப்ல தான் இருக்கேன். ஆனா நான் எந்த ஸ்டார் வர்ஷிப்ல இருக்கேன்னு எனக்கே தெரியாது. வாசிமுக்கு கூட அது தெரியும். ஆக்சுவலா ம், எனக்கு அது இவன் இவன் சொன்ன ம். மாதிரிதான் சின்ன வயசுல இருந்து அப்படியே எனக்கு இதானதுதான். தெரியும்டா நீ ஒரு மெண்டலான்னு. மெண்டலான்லாம் கிடையாது. ஆமா, அப்படி மெண்டலான்னு சொல்லக்கூடாது. ஜெயிலர் படம் ம், ரெக்கார்டு கூட நீங்களும் பிரேக் பண்ணல அப்படின்ற மாதிரிதான். அதை விடுங்க. அது வந்து அது நான் ம், ஆக்சுவலா எப்படின்னா ஃபன்னுக்காக அப்படியே ஒரு இதா பேசுறதுதான். ஸ்டார் வர்ஷிப்லாம் எனக்கு தேவையில்லை. ம், அவ்வளவு பெருசா எனக்கு பிலீஃப் இல்ல. நான் ஸ்டார் வர்ஷிப் ம், பண்ணிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல மொரட்டு ம். அணிலாண்டி ஏமாறிக்கிட்டு இருந்தவன் அண்ணனுக்கு சர்க்கார் டைமுக்கு முன்னாடி வரைக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணே, சர்க்காருக்கு நீங்க அப்புறம் ஏதாவது ஒரு கிரேசியான ஈவெண்ட் ஏதாவது, ஸ்டார் வர்ஷிப் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஸ்டிக்கர் ஒட்டுறது எல்லாம் வச்சுன்னா சக்திமான் அந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். அண்ணனோட வந்து ம். எதுவுமே பண்ணல. இல்ல, அது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. சொல்லுங்க இல்ல, சொல்லுங்க. ம், லியோ பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் நம்ம ஃபேமிலியில, நம்ம கசின்ஸோட ம், எப்பயோ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருந்தப்போ ம், ம், எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு பேசணும் அது லியோ. ஏன்னா இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சென்சேஷனல் டாபிக்கா போயிட்டு இருக்குல்ல, லியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறப்போ நம்மள்ட்ட கேட்பாங்க, உனக்கு எப்படி பிடிச்சிருந்ததா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேக்குறப்போ நம்ம என்னன்னு சொல்றோம், டக்குன்னு என் ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க வந்து, "ஏய், நீ விஜய் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிருப்பல்ல." எனக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டா, என்னது விஜய் ஸ்டிக்கர் இங்க ஒட்டிருப்பா அப்படின்னு ஐயையோ. நோட் ம், பண்ணியா ம், நடந்திருக்கு இதெல்லாம். ஓ, இதெல்லாம் ஒட்டியிருக்கோமோ ம், நம்ம அப்படின்னு. என்ன விஜய் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிட்டு அலைவ அங்கங்க. So இதெல்லாம்
நம்ம மறக்கணும்னு நினைக்கிறோம். பாத்தீங்களா சக்தி நம்மள ப்ரோ சுத்தி இருக்கவங்க ஞாபகம் பாத்தீங்களா அதெல்லாம் நடந்திருக்கு. இல்ல அதனால சொன்னேன். சக்தி இல்ல நீ சொல்லு. இதுல என்னோட ஒர்க் இப்ப நான் வந்து பண்ணது இல்ல. ஆனா கூட இருந்திருக்கேன்னு வச்சுக்கவே. என்னன்னா என்ன படம்னு தெரியல. அது ஏதோ ஒரு ஒன்னும் மொக்க படம் தான். இல்ல என்ன படம் தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன போனோம். கந்தசாமியா இல்லையா நான் மொரட்ட அணிலுன்ற நீ கந்தசாமி கந்தசாமி பிரியா மாத்தி சும்மா சொல்லிட்டாய். அப்ப கூட நான் போலடா. சும்மா கேட்டேன் சும்மா கேட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க அது ஏதோ ஒரு படம். புலியா கரெக்டா புலியா விஜய் படம் தான். சர்க்காரா ம் காருக்கு முன்னாடி வந்தது படம். அதுலயா அந்த படம் அப்ப வந்து இது தீபாவளிக்கு ரிலீஸ். ஃபர்ஸ்ட் அதான் தீபாவளிக்கு ரிலீஸ். எங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஸ்கூல்னா காலேஜ் ஸ்கூல் பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இது பண்றதுன்னு ஏதோ பண்ணாங்க. அவங்க ஒரு பண்ணாங்கடா. அன்னையில இருந்து எனக்கு அது நான் எப்படி எடுத்துக்கிறது அவன் போட்டோக்கு விஜய் போட்டோக்கு கையில சூளத்தை வச்சு இது சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னடா பண்ணி ஆனா அந்த இதுடா கற்பூரத்தை வச்சு கையில வச்சு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. கடவுளே விஜயன் பையன்ல கடவுளே விஜய் அந்த மாதிரி அவங்க அப்பயே தளபதியே அப்படி இப்படின்னு இதெல்லாம் அல்டிமேட்டா பண்ணாங்க. முன்னத்தனால பால் வாங்கியிருப்பாங்கல்ல வீட்டுல அதை எல்லார் வீட்டுல இருந்து ஒவ்வொரு டம்ளர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த இதுக்கு போய் பால் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கடா. இந்த மாதிரி கிழிஞ்ச சமயங்கள்லாம் நான் இதெல்லாம் நிலேஷ் ப்ரோ இதெல்லாம் நடக்கும். நம்ம வந்து நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம விஜய் ஃபேன்ஸா இருக்கோம்னு சொல்லிட்டு. பட் நான் இது வரைக்குமே அந்த கட் அவுட்டுக்கு அது போட்டோ கொடுக்கறது அந்த விஷயத்துக்கு செலவு பண்றது நம்ம டிக்கெட்டுக்காக பண்ற செலவே ஒரு அதிகபட்ச செலவு தான். நம்ம 300 ரூபாயோ 250 ரூபாயோ இல்ல ஆக்சுவலா அன்னைக்கு அவனுக்கு வந்து எனக்கு பிரியாணி ஸ்பான்சர் பண்ணாயிட்டு நைட்டு ஃபுல்லா நிறைய காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படத்துக்கு போயிட்டு மயிரே அத்திட்டு படத்துல இருந்து வெளியே வந்தோம். அது என்ன பண்ணோம்னா கரெக்டா நான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல. என்ன பண்ணன்னு தெரியல. அதுதான் இப்ப நம்மளோட லெவல் வந்து எந்த லெவல்ல இருக்கும்னா நம்ம பர்சனலா ஒரு ஸ்டாரை பிடிக்கும். அவரை நம்ம நிறைய கொண்டாடுவோம் டிஃபெண்ட் பண்ணுவோம். ஆனா அவருக்குன்னு போயிட்டு அந்த பால் அபிஷேகம் அந்த கட் அவுட்டுக்கு காசு கொடுக்கறது பிளெக்ஸ்ல போட்டோ வைக்கிறது இந்த லெவல்லாம் நம்ம இருக்காது. நான் மாதிரி பண்ணது இல்ல. எல்லாமே அப்படிதான். நம்ம இப்போ ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம்னு இல்ல நம்ம வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணல. இவ்வளவுலாம் இதுக்கு செலவு பண்ணிட்டுன்ற மாதிரிதான் இருந்தோம். சோ அது அப்படி இருந்ததுனாலதான் நம்ம ஈஸியா வெளில வந்துடுறோம் ஒரு கட்டத்துக்கு மேல. எதுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு. சோ அப்பயே இருந்தவங்க எல்லாம் இன்னும் உள்ளே இருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ சக்தி ப்ரோ. அந்த மாதிரி அந்த கட் அவுட்டுக்கு செலவு பண்றாங்கன்னா அதுல இருந்து வெளியே வர முடியாது. அவன் அது போத அவனுக்கு அந்த மாதிரி ஆயிரும். ஆமா ஏன்னா செலவு பண்ண காசெல்லாம் அவன் கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி தான் எடுக்கணும். அப்புறம் எப்படி எல்லாம் வரும் இவனுங்களுக்கு ஆக்டர் நம்பிலாம் அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. கையெழுதிதான் நிக்கணும். அதெல்லாம் இல்ல நீ நின்னல மெண்டலான நம்பிட்டு நல்லா ஒரு எலெக்ஷன்ல வரலன்னு சொல்லிட்டாரு. இல்ல அது இன்னும் கொஞ்சம் பின்னாடி போலாம். அது இன்னும் போகும்போது நான் மெண்டலானுக்கு ஃபுல் மெண்டலான சப்போர்ட் பண்ணி வரேன். ஆக்சுவலா என்னன்னா அது சில போன மாதிரிதான். ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இப்போ அந்த ஒரு 2-3 படத்துக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு வந்துட்டோம். இப்ப கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டோம். அப்பெல்லாம் என்னன்னா FDFS 5 மணிக்கு போய் பார்க்கலாம் டென்ஷன் ஆயிரும். அப்படி இருந்ததுல அப்படி இருந்தாலும் நான் பார்த்திருக்கேன். நமக்கு என்னன்னா 200 ரூபாய் செலவாகும். சாதாரண நாள்ல போனா 120 ரூபா அப்பெல்லாம். இதுல போனா 200 ரூபாய் செலவாகுமே இருக்கும். அப்பெல்லாம் பார்க்கணும்டா நரம்பு படைக்குதுடான்னு வாருங்க. இந்த மாதிரி இருக்கவன்லாம் இருக்கான். வாசியமா அந்த மாதிரிதான் இருந்தான். ஆனா நமக்கு தெரியாதனால கம்பு சுத்திட்டு இருக்கான். இப்ப அடுத்து ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீங்க சொல்லிடுங்க நிலேஷ் ப்ரோ. நீங்க சொல்லிடுங்க உங்களோட இதை சொல்லிடுங்க. அப்படியே எஸ்ஆர் அவரு. நான் வந்து ஆக்சுவலி மும்பைல இருந்தேன். நானு மும்பைல இருந்துட்டு அதுக்கப்புறமா இங்க மதுரை கிட்ட வந்தேன். மதுரை சொந்த ஊரு. அங்க வந்தேன். வரும்போது எனக்கு படத்தோட ஸ்டாரு விஜய் அஜித் அதெல்லாம் தெரியும். பட் வந்து எனக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளோ இருக்காது. நான் ஒரு 4ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருப்பேன்னு சொன்னேன். அப்ப வந்து எங்க அப்பா வந்து ஒரு சிடி கேசட் யார்கிட்டயாவது வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அங்க எங்க மதுரையில பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவர்கிட்ட சிடி கேசட்லாம் இருக்கும், ஏதாவது வாங்கிட்டு வா படம் பார்ப்போம் அப்படின்னாரு. அவரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. சரின்னு அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போயிட்டு அவர் வந்து பில்லா படம் பார்த்துருந்தேன். அவர் ஒரு முரட்டு ஆமான்னு வச்சுக்கோங்க.
பில்லா படம் பார்த்துட்டு ஆ. அவரு அந்த கார் ஏகே சேசிங் ஏகே இருக்கும்ல. சாப்போட பில்லாவா? ஆமா ஆமா. அந்த அதான் ஏகேவோட இல்ல பில்லா தான் அது. அந்த கார் அதுதான் சேசிங் அவரோட இருக்கும்ல. லாஸ்ட் ஹிட்னு நினைக்கிறேன்ல. அதுக்கப்புறம் மங்காத்தாவா? இங்க நான் ஆமா ஒண்ணு ஆமா. பதிவு பண்ண விரும்புறேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னதான் ஏகே பில்லா நடிச்சிருந்தாலும் எங்கால் பில்லா தான் பெரிய பில்லா. மெண்டலான் தான் கரெக்டா இது பண்ணாரு. சரிண்ணே, நான் என் கதை இருக்கேன்னு இது எதுக்கு பதிவு. இல்ல இப்படிதான்டா அவன் ஒருத்தன் டிவிலயே போய் படிக்க முடிக்கிட்டான். யாரும் தெரியல. அதாவது இது சொல்லிடுறேன். அப்ப வந்து அந்த கார் சேஸ் சீன், அந்த ஒரு ப்ளூ கலர் கார்ல அந்த ஒரு சேஸ் இருக்கும்ல, அந்த ஒரு சீன் அப்பதான் ஓடிட்டு இருக்கு. பாதி பாதி போயிட்டு இருக்கு. அந்த அண்ணன் வந்து பார்த்துட்டு, இந்த சீன் பார்த்திருக்கியா, அந்த படம் பார்த்திருக்கியா, என்ன படம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் தெரியல அப்படின்ட்டேன். நான் வந்து பில்லா இதான் அஜித் சண்டெல்லாம் அவரே பண்ணுவாரு, நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுவுமே சொல்ல, பாக்குறேன் பாக்கல எதுவுமே சொல்ல. அதனால உட்கார வச்சு திரும்பி அப்போ ஒரு பெரிய கொஞ்சம். இதுக்குள்ள அஜித்கிட்ட வந்து ஆமா ஃபிளைட் லைசன்ஸ் இருக்கு, ஃபிளைட் ஓட்டுவாரு. ஆமா. இல்ல இல்ல, அந்த ப்ரீ ஃபார்வர்ட் பண்ண அந்த சீன், அந்த கார் சீன் ஸ்டார்டிங் வரைக்கும் இது பின்னாடி கொஞ்சம் பிளேயர்ல இது பண்ணி விட்டு திரும்பி அந்த சீனை திரும்பி போட்டு காமிச்சான். பட் அங்க பாத்தியா எப்படி பண்றான், பாத்தியா எப்படி ஸ்டண்ட் பண்றான் பாத்தியா, அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் மங்காத்தா போட்டு காமிச்சான். பைக் பில்லா ஸ்டண்ட் மட்டும் பாண்டியா காமிச்சான். ஒரிஜினல் பில்லா பாண்டியா வாழ்ந்திருக்காரு. அது அப்புறம் மங்காத்தா பைக் ஸ்டண்ட் அடுத்த நாள் போட்டு காமிச்சாரு. அங்க பாத்தியா இதெல்லாம் யாராலும் செய்ய முடியுமா, அஜித் ஒரு ஆள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்னை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் அந்த ஆளு. அதுல இருந்து ப்ரோ நான் அப்படியே படம் அப்பன்னு இல்ல ப்ரோ, அது அப்பன்னு கிடையாது. அஜித் பார்த்து. ஃபேன்ஸ் வந்து இப்ப வரைக்குமே காலங்காலமா பின்பற்றுறது, நீ ஓட்டிடுவியா, பைக் ஓட்டிடுவியா, அவரால மட்டும்தான் பண்ண அது ஒருத்தன் முடியும். இந்த ஸ்பிளெண்டர்ல வீலிங் வச்சு நீ பண்ணி விட்டு அப்படின்னு. ஆமா ஆமா, அந்த மாதிரிதான். அதே. இல்ல இதுல ஒரு கூத்து என்னன்னா, இதோட கோமாளித்தனம் நான் சொல்றேன். அஜித் ஃபேன்ஸ் நார்மலாவே சொல்றேன். ஆனா அதுல அஜித் ஃபேன்ஸ் தான் நான் ஸ்பெசிஃபை பண்ண சொல்ல முடியும். இந்த இன்ஸ்டால எல்லாம் பாத்திருப்பீங்க, எவனோ ஒரு அரட்டை இறக்கத்துல போய் F1 கார் ரேஸ் இருக்கிறதுனா அது அஜித்துக்கு மட்டும்தான். ஆமா ஆமா ஹெலிகாப்டர் லைசன்ஸ் இருக்குன்னா அது அஜித் மட்டும்தான். அஜித் 4 வயசு வரைக்கும் அஜித் மட்டும்தான். பப்பன்னு பேசிட்டு இருந்தவன் இன்னைக்கு பயங்கரமா இருக்காரு, அது அஜித் மட்டும்தான். அது அது ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கும்டா. அது எப்பவுமே அந்த நம்ம அந்த MP3 அந்த ஆடியோ ஃபார்மேட், அந்த வீடியோ நம்ம எல்லாம் மோஸ்டா யாருமே வந்து அப்பெல்லாம் ஷேர் பண்ணி பேசிக்க மாட்டோம். அப்போ வந்து எப்படின்னா ப்ளூடூத்ல அனுப்பிப்போம் வீடியோ எல்லாம். அது உங்களாம் ஞாபகம் இருக்குல்ல, ப்ளூடூத்ல அனுப்பிதான் இந்த வீடியோ பாரு அப்படிங்கிறப்போ இந்த வீடியோ எல்லாம் செம்ம ஃபேமா இருக்கும். எங்க அண்ணன் போன்ல, நம்மள்ட்ட போன் இருக்காது, அண்ணனுங்க எல்லாம் பாத்து பண்ணுங்களேன், இங்க போடுறோம் ஃபிளைட் லைசன்ஸ் எல்லாம் இருக்காமே அஜித் கிட்ட, திடீர்னு ரேஸ் போறோமே திடீர்னு. நம்ம இந்த சோசியல் மீடியாலாம் இல்லைன்னா நம்மள இன்னும் காதுல ஏறி இது பண்ணிட்டுதான் இருப்பாங்க. அது எல்லா ஸ்டாரோட ஃபேன்ஸுமே சரி. ஆக்சுவலா அப்ப எக்ஸ்போசர் நமக்கு தெரியாது. உண்மையா கார் லைசன்ஸ் இருக்கு, ஃபிளைட் லைசன்ஸ் இருக்குன்னா நம்ம எல்லாம் நம்பிட்டு தான் இருந்திருப்போம் அந்த காலத்துல. நீங்க சொல்ற மாதிரி வாஷிங் சொல்ற மாதிரி நம்ம என்ன அப்ப தெரியாதுல்ல, பணக்காரன் பணம் இருக்கு ஃபிளைட் லைசன்ஸ் வச்சிருப்பான் போல இருக்குன்னு நினைச்சிருப்போம். உண்மையா பணக்காரர் தான் அஜித் அவரு. அதுவுமே அது இன்னொரு, அவர் வந்து ரொம்ப ஏழையாக இருந்தார், பைக் மெக்கானிக்காக தன் வாழ்க்கையை தொடங்கினார். ஆனா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அஜித் எல்லாம் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டே பேசு. அதெல்லாம் நமக்கு இப்பதானே தெரிய வந்தது. அதான் இப்போ நார்மல் ஸ்டோரியா நீங்க ஒரு ரேக் ஸ்டோரி சொன்னாதான் அதுல மக்களுக்கு நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீ வந்து உடனே வந்தாரு செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு, அது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது அப்படிதான், அதுவே நம்மளால மாற்ற முடியாது. இப்ப நாளைக்கே எனக்கு ஒரு பெரிய ஆனா கூட எனக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை யாருக்குனாலும் ஓடும். கண்டிப்பா கண்டிப்பா யாருனாலும் அது அது மாற்றவே முடியாது. யாருமே அவரு எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. அவங்க சில்வர் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஸ்பூன் சினிமால உள்ள வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே நடக்குது. அதான் இது வந்து ஒரு ஆடிங் டு டெப்த் மாதிரி தான். அவர் எவ்வளவு ஏழைத்தாய்க்கு மகனாக இருந்தார் தெரியுமா அப்படின்னு. இதெல்லாம் நான் அடுத்த தேதி கொண்டு போறேன் கொஞ்சம் சீரியஸா. நான் ஒரு இதுல இல்ல நீ நல்லா கவனிச்சீங்கன்னா ஸ்டேஜ் ஆஃப் அந்த ஃபேமிலி இது இருக்குல்ல, டெமிகாட் மாதிரி சொல்றதுல டெமிகாட் பார்க்கறது இருக்கு.
ஆமாண்டா அப்படித்தானே சொல்லுவானுங்க. ம், அப்படி ம். சொல்றதுல என்னன்னா, இந்த ஆக்சுவலா சொன்னா என்கிட்ட ஒருத்தன் சொல்லியிருக்கான். விஜய் இஸ் மை டெமிகாட்னு ம், சொல்லியிருக்கான். அது நான் மறக்கவே மாட்டேன். சரி அவன் அவன் ம், அவன் கதைக்கு அப்புறம் வரேன். ம், இது என்னன்னா, பாகவதர்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல அவன் பெரிய ஆக்டர் பாகவதர்னு ம், ஏதோ ஒரு பேர் வந்து அவன் கடைசியில ம். கேஸ் ம், எல்லாம் வாங்கி உள்ள போனாப்ல. அப்பயே ஃபேன் ம், பேஸ் நிறைய இருக்கும். அந்த ஃபேன் பேஸ் ம், ம். ஆகும். கேஸ் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து வாங்கினாதான்டா அவனுக்கு ஃபேன் பேஸ் இப்பெல்லாம். இல்ல இல்ல எம்ஜிஆர் சிவாஜி ஏன் அந்த அப்படிதான் ஃபேன் இருக்கு. பேஸ் ஆகும். ம். அடுத்து ரஜினி கமல் ஆகும். இதுல அடுத்து டிடிஎஃப் வாசன் வேற இருக்காரு. எதிரானி அடுத்து டாக்ஸிக் ரொம்ப டாக்ஸிக்கான ஃபேன் பேஸ்னா இந்த அஜித்தும் விஜயோட ஃபேன் பேஸ் தான் சொல்லும். ஏன்னா கண்டிப்பா. இவங்க ஒரு ம், ம். கலெக்ஷன் அதுதான் டெம்ப்ளேட்லயுமே போட்டிருக்குங்க. இது ஒரு கலெக்ஷன் இது அதுன்னு சொல்லி இது பண்றதை விட பர்சனலா ஒரு ம், சில மெண்டல்லாம் இருப்பானுங்க. மார்பிங் பண்ண போட்டோ நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசியமுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எஃபி முதல்ல இது பண்ணினா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த அஜித்தை ஒழிப்போர் சங்கம்னு ஒரு எஃபி பேஜ் இருந்துச்சு. ஆமா ஆமா அது ஆமா. வந்து அது அதான்டா கண்ணு அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு அது ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ட்ரோல் ஆகி அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆனதுன்னா விஜயோட ட்ரோல் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா. ஆன்லைன்னாலே விஜய் ட்ரோல்ஸ் தான். அதுக்கப்புறம் ஆமா bro. நார்மலைஸ் ஆயிட்டு இப்போ இப்போ வந்து அப்படியே தலையில இல்ல இல்ல அஜித் ட்ரோல்ஸ் அந்த கணேஷ் நான் என்ன டெம்ப்ளேட் இதெல்லாம் அப்படியே. இல்ல நான் என்ன ம், சொல்றேன்னா நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா ம், ம், அந்த அந்த காலகட்டம் வந்து ஒரு 2015-16 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு கரெக்டா ம். தெரியல. அப்போ வந்து என்னென்ன குரூப்ஸ் நான் ஓப்பனா சொன்னேன்னா இப்ப பிரச்சனை வந்துடும். ஃபுல் சூர்யா ஒளிப்பூர் சங்கம் விஜய் இருக்கும் இருக்கும் ம், எல்லாம் எல்லாம் இருக்கும். எல்லாம் இருந்திருக்கும். ம், ம். அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல இருந்து தான் டாக்ஸிசிட்டி ஆமா ஆரம்பிச்சு. ஆமா. ம். அவன் ம், அப்ப வந்து அஜித்தும் ஆக்டர் தான் ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சைட்ல ஆமா இருந்து. இல்ல மார்க்கெட் ம், போட்டோ ஆகட்டும் ஒரு இதாகட்டும் அதெல்லாம் ம். பண்ணும்போது தான் இந்த இவங்க இவங்க வந்து இந்த இந்த ஃபேன் இப்போ இந்த ஃபேன் வார் இருக்குல்ல அது அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. எவனோ ஒரு ஆமா சைக்கோ கொக்கி அந்த மாதிரி குமார் ஒரு வந்து கொக்கி குமாருங்கிறவன் வந்து பயங்கர ட்ரோல். ம், விஜய் ட்ரோல்ல வந்து ஆமா பெரிய அவன் ஒரு கொக்கிக்குமார் பெரிய ஆமா கம்யூனிட்டியே ஆனா பில்ட் பண்ணான் அஜித் ஃபேன்ஸ். ஆனா கொக்கி அவன் குமார் சொல்லிட்டு தீட்டான்னு எல்லாத்துக்கும் நினைக்கிறேன். தெரியும்ல அது அது. அது அவன் எனக்கு அது தெரியும், தெரியும், தெரியும். டிஸ்ட்ராய் ம், பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அவன் பேஜ. ம், கொக்கிக்குமார் ம். 2.1 நினைச்சு அதுக்கப்புறம் அதை ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆமா ஃபேஸ்புக்லயும் அவன் இன்ஸ்டா சம்திங் ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு. ஆமா ஆமா. ட்விட்டர்ல நிறைய வந்து நிறைய பேர் வச்சிருக்கானுங்க. அவன் யாருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. அப்படிலாம் இருக்கும். ம். சரி, அப்படி சரி. இருக்கும்போது இதுல ம், என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ம், எல்லா இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இவங்க 2 பேரும் டாக்ஸிக் ஆயிட்டாங்க. இதுல என்னன்னா இதுல 2 பேருமே டாக்ஸிக்கா இருக்காங்கன்னு ரெண்டு பெரிய அதாவது 2 விஜய்க்கும் தெரியும் அஜித்துக்கும் தெரியும். ஆனா ம், அவங்க அந்த பாயிண்ட்ல வந்து எதுவுமே ரியாக்டே பண்ணல. ம். ரியாக்ட் பண்ணாம இப்ப ரியாக்ட் பண்றாங்க. அப்ப ரியாக்டே பண்ணல. அப்ப ரியாக்ட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அப்படியே நின்றுக்கும். ஒரு அப்படி கிடையாதுடா. டீசென்டான அப்போ இப்போ உனக்கு வந்து ஒரு காம்படிஷன் இருக்குங்கிறப்போ அவனுங்க அங்க அடிச்சுக்கிட்டாதான் படம் ஓடும். யார் படம் பெருசுன்னு 2 பேரும் ம், ம், அடிச்சுக்கணும். ம். இப்ப எல்லாமே இப்போ நார்மலைஸ் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்றது? வச்சுக்கோ. விஜய் யாரு விஜய் அஜித், இது யாரு சூர்யா கம்பேரிசனுக்கு கேன் வருவா? விக்ரமா. ம், கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அந்த போட்டி ம், அது நடக்கணும் தான் ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. இப்படி இல்ல இப்படி இதுல நடக்குது. 2 பேரும் இப்ப 2 சைட்லயே ஈக்குவலா அடிச்சு அது கமல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அப்படி போட்டி இருந்தா தானே நமக்கு ஒரு இதாகும்ன்ற மாதிரி அது ஓப்பனாவே சொல்லியிருப்பாரு. அப்படி பண்றதுதான் எல்லாமே எல்லா ஆக்டர்ஸ்க்கும் போட்டி தெரியறதுதான். இருக்கிறது பிரச்சனை தான் ப்ரோ. அது ஒரு ஓகே டாக்ஸிக்கா எல்லாம் ஃபைன் தான். மாறிடுச்சு. இதுக்கு ஆமா நடுவுல அதான் ப்ரோ, இதுக்கு நடுவுல இன்டர்மீடியேட்டரா இருக்க அந்த ஆடியன்ஸ்ல அதான் நான் ஆமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வரேன். ம் இதுல ம் ம் என்னன்னா why do someone becomes so obsessed with this அந்த ம் ஸ்டார்ன்னு கேட்கிறேன். ஏன் அவர் அவர் ம் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் வந்து அவங்களுக்கு ஒரு வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி ம் நான் வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஒரு ஸ்டார் வந்து அந்த படத்தை வந்து ஒரு லார்ஜர் தேன் லைஃப் ஒரு பிக்சர் வந்து அவன் கொடுக்கும்போது அதை பார்த்து அவன் மிஸ்பிரைஸ் ஆகிறான். அந்த இப்போ பசங்க ஒரு 4 பேர் ஒரு 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 4 பேர் பசங்க இருக்கும்போது அவங்க விஜய் ஃபேன்ஸா இருக்கும்போது நம்மளும் இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக மிங்கிள் ஒரு மாப் ஆகிறதுக்காக மென்டாலிட்டி. அப்படி ஆகுறாங்க. மாப் ம் மென்டாலிட்டி அந்த மாதிரியா அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வசீம் நீங்க ஆரம்பிங்க. ம். அதானே. ஒரு காலத்துல வந்து ம், அப்படி நம்ம இருந்தோம். அந்த மாப் மென்டாலிட்டினா என்னன்னு தெரியாதப்போ மாப் மென்டாலிட்டியில இருந்தோம். எப்படின்னா விஜய் ஃபேன் சொன்னா வெளில ஓட்டுவான். ஒரு ஒரு கேங்ல வந்து ஒரு 20 விஜய் ஃபேன் ஒரு 30 அஜித் ஃபேன் இருந்தானுங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஐயோ யார் அதிகமா இருக்கானுங்க, அஜித் ஃபேன்ஸ் தான் அதிகமா இருக்கானுங்க. சோ நம்ம அவனுக்கு சைடே நம்ம பிரிட்டன் பண்ணிப்போம். நம்ம அஜித் ஃபேன் மாதிரியே இருந்தப்போ ஸ்கூல் டைம்ல எல்லாம் நம்ம இருந்திருப்போம்.
பட் அப்பயுமே ஒரு சில பேர் வந்து விஜய் ஃபேன்ஸ்னு சாலிடா நிப்பானுங்க, அஜித் ஃபேன்ஸ் நிப்பானுங்க. நான்லாம் அப்படிதான் இருந்தேன். நான் வந்து யார் சைடு விடுங்க, இவனுங்க சரி அஜித் ஃபேனா இருந்துப்போம், நான் அஜித் ஃபேன் பா அப்பெல்லாம் இருந்திருக்கும். லார்ஜர் தென் லைஃப்ன்றது வந்து அதெல்லாம் சின்ன வயசுல நடக்கிறது தான். லார்ஜர் தென் லைஃப்லாம் அது சின்ன வயசுல பார்த்து சின்ன அவங்க வயசுல நான் அட்மையர் விஜய் ஆகுறது தான். சின்ன வயசு மீன்ஸ் அந்த நம்ம நம்ம வந்து சினிமானா என்னன்னு தெரியாம நம்ம டிவி பாக்குறப்போ நம்ம பாக்குறப்போ ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு முகமா இருப்பாரு. ஆனா நம்மள விடுங்க நம்ம ஏஜ்ல இருக்க சில பேரே அந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அது அது வந்து அதுல இருந்து அவங்களால வெளில வர முடியாது. அதுதான் என்னன்னா இப்போ வந்து விஜய் கூட இருக்கிற ஒரு ஒரு 80 to 90% வந்து விஜய் அரசியலுக்கு வராருங்கிறதுக்காக தான் இருப்பானுங்க. ஏன்னா ஆப்வியஸா அது மட்டும்தான். அவ்வளவு செஞ்சிருக்கான், இப்போ அவ்வளவு செலவு பண்ணிருக்கான். அவன் வந்து அவன் பிளெக்ஸ் வைக்கிறதுல இருந்து இப்ப விஜய் வந்து டைரக்டா காசு கொடுத்து பண்ண மாட்டாரு. அவன் காசை தான் செலவு பண்ணிட்டு இருக்கான். தொகுதியில அவன் அவன் பேர் விஜய் பேர் வைக்கணும், ஒண்ணு நடக்கணும், படம் ரிலீஸ் பண்ணா கட் அவுட் வைக்கணும். சோ அதே மாதிரி அவன் செலவு பண்றான். அதே மாதிரி FDFS அவன் கையில போகுது. அவன் 500 ரூபாய் டிக்கெட் வைக்கிறான், 100 ரூபாய் வைக்கிறான். அவன் பணத்தை எடுத்துட்டே இருக்கான். இப்போ நாளைக்கே விஜய் வந்து அரசியல் வேணாம்னு சொன்னாக்கா ஒரு ஒரு சாலிடா ஒரு குரூப் வந்து வெளில போயிடுவானுங்க. ஏன்னா அவனுங்க உழைச்சிருக்கானுங்க, காசு செலவு பண்ணிருக்கானுங்க. கண்டிப்பா அந்த பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்து அந்த போஸ்டிங்காக தான் போறானுங்க. அதுமே நமக்கு தெரியும். அஜித் ஃபேன்ஸ்ன்றப்போ அவனுங்களால வெளில வர முடியாது. ஏன்னா இப்போ ஒரு கான்ட்ரம்பரியா ஆயிட்டாங்க 2 பேரும், அஜித் விஜய்ன்றப்போ இவங்க அஜித்தை விட்டு கொடுக்க முடியாதுன்ற நிலைமை தான். அவர் பண்றதே பிடிக்காம தான் இருக்கானுங்க நிறைய பேர். யாரு அஜித் ஃபேன் ஹாப்பியா இருக்காங்க நீங்க? அஜித் ஃபேன்ஸ் வந்து நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் ஆனா விஜய் ஆப்போனண்டா வச்சுக்கணும்னா நம்ம அஜித் ஃபேனா இருக்கணும். ஒரு மாப் மென்டாலிட்டி அவங்க அப்படி இருக்காங்க. ஒரு பேசிக் மென்டாலிட்டி என்னன்னா மாப் மென்டாலிட்டி தான். பொலிட்டிக்ஸ் ஒரு சைடு பேசிக். இது வந்து 4 பேரு இதா இருக்காங்கன்னா நம்ம அதுல இதா இருக்கணும், 4 பேர் பிளெக்ஸ் போனா நம்ம அங்க வரணும், அது ஒரு கெத்து. அந்த அந்த ஒரு இதுதான். இப்போ நான் இதை பத்தி பேசி ஆகணும். ஒரு ஷாருக் கான் படம் இருக்குல்ல, ஃபேன் சொல்லிட்டு, படம் பேரு எனக்கு சாய்க்கு தான் சொல்லுவாங்க. அந்த படம் வந்து ஆக்சுவலி இத பத்தி சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதான் ஷாருக் ஒரு பெரிய ஸ்டாரா இருப்பாரு. அவரை பார்க்க அது என்ன பிரச்சனைனா அது ஷாருக் கானே பேசினாரு. அதை ஷாருக் கான் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணாம ஃபிளாப் பண்ணிட்டாங்க படத்தை. உண்மையா அதான். ஏன்னா அவ்வளவுதானா, நாங்க அவ்வளவுதானான்ற மாதிரிலாம் டிபேட் போச்சு அந்த படத்துல, ஃபேன் படத்துல. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரிதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபேன் வந்து இந்த ஹீரோ ரீச் பண்ண நினைக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு இது இருக்குன்னு ஓப்பனா பேசியிருப்பாங்க அந்த படத்துல, ஃபேன் படத்துல. யாராவது இது பார்க்கலன்னா பாட்காஸ்ட் கேட்கறவங்க கூட அந்த படம் பார்க்கலாம். உண்மையிலேயே நல்லா கண்டிப்பா. ஆமா, அவர் அந்த படத்தெல்லாம் ஃபிளாப் பண்ணிட்டு தான் இப்ப ஜவான் ஓட விட்டுட்டு இருக்கானுங்க. ஐயா ஜவான் பத்தி இல்லைங்க. சரி, இந்த சக்தி ப்ரோட்ட போயிருங்க. சக்தி ப்ரோ நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் த பேசிக் மென்டாலிட்டி இவங்க வந்து அந்த ஸ்டார் வர்ஷிப் உள்ள போறதுக்கான ரீசன்? இப்போ வாசிம் சொன்னதெல்லாம் வந்து ஏர்லி 18 வயசு, அதாவது 20-22 வயசுக்குள்ள இருக்கிறத நான் சொல்றேன். அவன் சொல்லிட்டான். அவன் சொன்னதை தவிர நான் புதுசா எதுவும் சொல்ல போறது கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த 30 வயசுல எல்லாம் முட்டா பசங்க மாதிரி இருக்காங்க பாருங்க. நான் ரொம்ப ஆர்ஷா சொல்றேன்னாலாம் சொல்லாத. வீட்டுல வந்து வீட்டுல பார்க்காம டிக்கெட் கொடுத்து அப்பாவை கொளுத்தின கதை எல்லாம் இருக்குல்ல, அந்த அந்த அவனுங்களை தான் நான் இப்ப பேச போறேன். இவன் நம்ம ஒரு 20 வயசு 22 வயசு வரைக்கும் மெச்சூரிட்டி வந்திருக்க மாட்டோம். 23 வயசு வரைக்குமே மெச்சூரிட்டி வரணும்னு வச்சுக்கோ. நம்ம ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து நமக்கு வந்து கரியரு, புள்ள குட்டி, குழந்தை, அம்மா அப்பா உடம்பு சரியா போகும், இத்தனை ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஒருத்தனை பாதர் பண்ணாம அப்ப வந்து என் தலைவன் தாண்டா நான் பிளெக்ஸ் வைக்கதாண்டா போவேன், வீட்டுல இருக்க இதே வச்சுடா பால் வைச்சது ஏதோ கொண்டு போய் நான் அங்க வைப்பேன்டான்னு சொல்றது வந்து எந்த மென்டாலிட்டின்னு சொல்லு. அவங்கதான் உண்மையான மெண்டலான்ஸ். இது நீ சின்ன பசங்க வந்து சொல்ல போனா எல்லாருமே மெண்டலான் தான். இல்ல நீங்க எல்லாருமே மெண்டலான் தான். ரஜினி கொஞ்சம் சீனியர் மெண்டலான், அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. அந்த வீடு டேய் இருந்தாலும் நீ வந்து இதை சொல்லக்கூடாது. இரு, நான் என்ன சொல்றேன், இவங்க நீ சொல்ற கேட்டகிரி வந்து என்னன்னா அந்த மாஸ் மேனிபுலேஷன் எல்லாம் இருக்கும். இங்க மேனிபுலேட்டே பண்ண முடியாது. இவன் ஒரு குறிப்பிட்ட இவனுக்கு தெரியாது, தெளிவாவும் இருக்க மாட்டான். ஆனா அவன் தெரியாதுன்னு இல்ல, அவன் அதை தெரிஞ்சுக்க விருப்பமே பட மாட்டான். நீ ஏன் அதெல்லாம் என்ன சொல்றன்னு தான் கேட்பான். அவன் நான் வைக்கிறேன், பிளெக்ஸ் வைக்கிறேன், என் போட்டோ தெரியுது. இவனுக்கு புரியவே புரியாது.
இப்ப வந்து பிஎஃப்சின்னு பின்னாடி வச்சா என்னமோ எம்எல்ஏங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு நினைப்பு, இல்ல ஏஎஃப்சின்னு வச்சா எம்எல்ஏன்னு ஒரு நினைப்பு. அது அது ஒரு 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 அது ஒரு அன்வெரிஃபைட் ப்ளூ டிக் அது. இல்ல பாரு, இப்ப நீ எஃபில போய் எடுத்து பாரு, ஒரு friend listல ஒரு 1000 பேர் இருப்பான், 1000 பேர் ஏஎஸ்சி இது வந்து கரெக்ட் தான். இதெல்லாம் நம்ம கடந்துதான் வந்திருப்போம். நம்ம வந்து நம்ம இறங்கினோடனே நம்ம மைண்ட் செட் வந்து இப்படிதான் நம்ம ப்ரூவ் பண்ணவே விரும்பல. நம்ம எல்லாம் கடந்தா வந்திருப்போம். ஹானஸ்டா ஒத்துக்கோங்க, யார் யாரெல்லாம் இந்த ஏஎஃப்சி பிஎஃப்சி எல்லாம் வச்சது இல்ல. நான்லாம் வச்சிருக்கேன். எல்லாமே அதான் கிடையாது. அது நம்ம அத சாலிடா தாண்டி வந்துட்டோம். அது ஒரு கட்டத்துல நமக்கு நல்லா இருந்தது. அப்படியே போக 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 நம்ம அந்த சைடு வந்துட்டோம். சில பேருக்கு அதுலயே ஒரு மாதிரி ஒரு ஆர்கசம் வந்துச்சு போல. ஓகே ஓகே, நான் அந்த பாயிண்ட் கேக்குறேன். பாயிண்ட் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல ஒண்ணு இல்ல, என்ன வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆமை இருக்காங்க, ஒரு மென்டல் இருக்காங்க, ஒரு அணில் இருக்காங்க, 3 விதமான இது இருக்காங்க. அது சோ ஆனா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த எந்த இதுலயுமே நான் வந்து நானே கிடையாது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் உண்மை கிடையாது. என்னன்னா வந்துட்டு சூர்யா பிடிக்கும், ஆனா வந்துட்டு நான் போய் சூர்யா படம் ஒண்ணு கூட தியேட்டர்ல பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். நான் எதுவும் பெருசா தியேட்டரே போனது கிடையாது. லைக் பெருசா ஒன்னும் தியேட்டர் எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ வந்துட்டு இன்னொன்னு விஷயம் என்னன்னா, லைக் ஸோ இந்த ஃபேன் கிளப்ஸ் இந்த இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படி போகும், அதெல்லாம் வந்து பெருசாவே எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனா எப்போ வந்துட்டு எனக்கு ஃபேண்டம் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார் வர்ஷிப் இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே தோணல. ஆனா எப்ப பிரச்சனையே தோணுதுன்னா, ஸ்டார்ஸ் பண்ற தப்பா இருந்தாலும் சரி, அத முட்டு கொடுக்கறது தான் எனக்கு பெரிய இதா தோணுச்சு. இப்ப ஒரு கிரிட்டிசிசம் கூட சொல்ல முடியாது நம்மளால. இப்போ படம் நல்லா இல்லைன்னா நீ சூர்யா ஃபேன் அதானடி பேசுற, நீ விஜய் ஃபேன் அதானடி பேசுற இல்லமானுங்க. இல்ல அது படத்துல கேவலமா இருக்குன்னு அந்த ஆக்டருக்கே தெரியும். ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, நீ என்னடா சொல்றது எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆமா எங்களுக்கு தெரியும். அது ஆண்டவர். ஆமா ஆண்டவர். லைக் நான் இந்த ஃபேன் இதுல அசோசியேட் ஆனதே கிடையாது. ஆனா பசங்க பேசிக்கிறது எப்படின்னா, நான் இந்த ஃபேன், நீ எந்த ஃபேன்ரா, அது ஒரு கெத்து மாதிரி இருந்துச்சு. லைக் எல்லாருக்குமே அப்படிதான் இருந்திருக்கு. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி பாத்துருக்காங்க எல்லாரும். வைக்கிறோம்னா அதுக்கு இது பண்றதுக்கு 2 பேர் முட்டு பாய்ஸ் வந்து 2 பேர் வருவாங்க. எது எங்க சொந்த காலேஜ்ல சொல்றாங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் ஐயோ அப்படின்ற மாதிரி. அது இல்ல, நான் நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் வெறிகொண்டா இதா இருக்கும், வேங்கையா இருந்தேன். அப்போ வந்து என்னாச்சு, அப்போ எப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்குன்னா ஒரு 60 பேர் இருந்தான்னு வச்சுக்கோ. நான் கடித்த காலம் இப்பதான் இந்த கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் 20 பேர் அஜித். அப்ப அஜித் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தியா இருந்தாங்க, உண்மையா சொன்னோம். அப்ப அஜித்துக்கு வந்து எந்த ஊர்ல இருந்தீங்க? நான் கோயம்புத்தூர். அப்ப வந்து அஜித் மங்காத்தா நடிச்ச புதுசுடா, மங்காத்தாடா அதனால அந்த வைப்ல இருந்தாங்க. ஒரு ஆள் இருந்தாலே நான் ஆச்சரிய லெவல்ல இருக்கேன் நானு. இப்போலாம் அப்படிதான் இல்ல. இப்போ வந்து பெரிய இது விஷயமா இருக்கும்போது எப்படின்னா ஒரு 30 ஆமை இருக்கும் கிளாஸ்ல, ஒரு 20 அணில் இருக்கும். மென்டலானுக்குலாம் அப்ப யாருமே கிடையாது. ஆமா ஆமா ஆமா, அவங்க காமன் ஆடியன்ஸ் தான். சிவகார்த்திகேயன் இப்போ வந்து இருக்குன்னா அதுதான். முன்னாடி இப்போ ஒரு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 40 பேர் அஜித் ஃபேன்ஸ், 10 பேர் விஜய் ஃபேன்ஸ். அப்ப ரஜினியை எப்படி பாப்பாங்கன்னா, ஒரு சில பேர் பாப்பாங்க, ஒரு சில பேர் இப்ப கமலை எப்படி பாக்குறாங்க அந்த மாதிரி அட்மையர் பண்ணுவாங்க ரஜினியை. ஆமா கரெக்ட். ஃபேண்டம் தனியா இருக்காது, எல்லாருமே ஆமா இப்ப எப்படி கமலை கன்சிடர் பண்றாங்களோ அப்ப வந்து ரஜினியை அப்படி கன்சிடர் பண்ணுவாங்க. கமல் வந்து லீக்லயே இருக்க மாட்டாரு, எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்பெல்லாம். ஆமா, அவர் தசாவதாரன் படம் எடுத்தாரு, நமக்கு புரியல அதெல்லாம். அப்போ என்னடா இருந்தாலும் ரொம்ப நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நமக்கு அந்த ரோஷமான் தெரியாது, பட்டர்ஃபிளை எஃபெக்ட் தெரியாது நமக்கு. நம்ம ஏன்னா ரஜினியை தான் நம்ம அட்மையர் பண்ணோம். ஏன்னா ரஜினி விஜய் அஜித் நீங்க அடிச்சுக்கோங்களா, ரஜினி எல்லாம் பெரிய ஆள்றா அப்படின்னு இருந்தோம். இப்ப அப்படியே எப்படி இருக்குன்னா, இந்த சைடு வந்து விஜய் ஃபேன்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுறாங்க, அஜித் ஃபேன்ஸ் அப்படியே ஓரமா இருக்காங்க. லீக்ல வந்து ரஜினியே இல்ல. ரீசெண்டா விஜயோட வந்துட்டு பாக்ஸ் ஆபீஸ் புல் வந்து அதிகமா இருந்திருக்கு. சோ வந்துட்டு விஜய் ரைஸ் ஆனதுனால ஏகேவோட ஈடுபாடு இல்ல.
ஃபேன்ஸ வந்து கம்மி என்டர்டெயின் ஆயிடுச்சு. பண்ணிட்டே இருக்காரு, என்கேஜ் பண்ணிட்டே இருக்காரு ம், அந்த ஆளு. அவ்வளவுதான். சோ அஜித் அதை விட்டுட்டாரு. ஸ்டோரி பிகேம் எப்படின்னா ரஜினி வர்சஸ் விஜய் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அதனால ஆமா ஆமா. ம், இல்ல ம், இப்போ அதுதான் ஸ்டோரி பெரிய இல்ல reason. என்ன இல்ல இப்போ ஏகேவோட டவுன்ஃபால் பத்தி நான் சொல்றேன். என்னன்னா ம், விஜய்க்கும் ஏகேக்கும் என்னத்துக்கு இப்போ அஜித்துக்கு வந்து ஃபேன் டவுன் ஆனதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ம், இவன் இங்க வந்து விஜய்க்கு ஃபேன் அதிகமானது எதுக்கு நான் சொல்றேன். ஃபேன்ஸ் இப்போ வந்து ம், ஃபேன் மீட் மாதிரி விஜய் பண்ணுவாப்ல இந்த ஆடியோ லான்ச்ல. அப்போ வந்து ம், சும்மா நடிக்கிறாரோ இல்லையோ ஒரு வார்த்தை ம், இந்த மாதிரி பண்ணாதீங்க ம், பண்ணுங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாப்ல. அப்போ ம், வந்து என்னன்னா அது மாதிரி ஒரு நடக்கிறாரோ பர்சனல் லைஃப் அது அப்படிலாம் அதெல்லாம் இல்ல. சரி ஒரு கைட் பண்றாங்க, ம், ஒரு 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 கூட்டம் இருக்கும். இதே இந்த இடத்த இது ம், இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு வருஷத்துல ஒரு டைம் ஆச்சு நம்மளால பேசுவாரு, டிவில வருவாருங்கிற மாதிரி ஒரு கூட்டம். இதே இந்த பக்கம் ம், பாத்தீங்கன்னா இவனுங்க போய் வேர்ல்டு கப்ல போய் புடிச்சுட்டு இருப்பாங்க, வலிமை அப்டேட், அந்த அப்டேட், இந்த ம், அப்டேட்னு. ம், இத பத்தி ம், எதுவுமே கேர் பண்ணிக்காம இல்ல ஆனா இத இந்த ஆளு எதுக்கும் பத்தி வர ம், மாட்டான் இதுல. இல்ல இது இத பத்தி எதுவுமே care பண்ணிக்காம நம்மால் போய் ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு ஊர்ல போய் சுத்திக்கிட்டு இருப்பாரு. ப்ரொடக்ஷனும் இது பண்ண ம், மாட்டாங்க. ஆனா என்ன ம். ஒரு பிரச்சனைனா, என்ன ஒரு விஷயம்னா, இவர் இப்போ விஜய் பத்தி ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சா போதும் நம்மால் உடனே பல்கேரியால இருக்க பைக் வச்சு ஒரு போட்டோ ஸ்டில்ல ரிலீஸ் பண்ணி ஒரு ஆர்காசம் ஒரு ஆக்கிடுவாரு fans. டீ கடையில ஒரு போட்டோ எடுத்து போடு. பாத்தீங்களா அப்டேட் பாத்தீங்களா? ஆமா ஆமா, அதாவது ட்விட்டர் ஆமா, திறந்தாலே அது இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. தொப்பையோட ம். தொப்பை தொங்க தொங்க நடந்து வந்துட்டு இருப்பாரு. திஸ் மேன் ஃபிட்னஸ் லெவல் அட் அந்த மாதிரி எல்லாம் இல்ல போடுவாங்க. இல்ல அப்புறம் அது ஏஜ் இல்ல ரிவர்ஸ் கேரு ஃபோர்த் கேரும் போடுவாங்க. அதெல்லாம் இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இது வந்து இது ப்ரோ, என்னன்னா எனக்கு வந்து அதுதான் எனக்கு வந்து இப்ப அஜித்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவரோட லைஃப் ஒரு ஃபுல்லஸ்டா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்கள பத்தி கன்சிடர் ம், பண்ணாம அந்த ஆள் வந்து அவர் அப்பையில இருந்தே அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ஃபேன்ஸ் அந்த இதை கிடைச்சதாகட்டும், அந்த ஆள் வந்து ம், அந்த அவரோட சாட்டிஸ்பாக்சனுக்காக ஃபேன்ஸ். தம்பி தம்பி அந்த ஆளு வார்த்தையை தவிர்க்கவும். அப்புறம் அவங்க 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 இந்த கொஸ்டின் சொல்லிடுறேன் அப்படியே நம்ம அதோட டிஸ்கஸ் பண்ணிடுவோமா? இப்போ வந்து அதான் இந்த டாபிக் இப்போ வரும் என்னன்னா ஆக்டர்ஸோட பிஓவில இந்த ஸ்டார் வர்ஷிப் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி அது போகுது, இதை பத்தி அப்படியே இப்போ அதை நம்ம நான் சொல்றேன். வந்துட்டோம் நான் first சொல்றேன். ஆல்மோஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் first சொல்லு சொல்றேன். சொல்லு. என்னன்னா வந்துட்டு ஃபேண்டம் ஒரு பக்கம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். எப்படின்னா வந்துட்டு லைக் ம், ஈஸியா அவங்களால ஒரு கேரண்டி பண்ண முடியும். ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்னா ஒரு புல் ஒரு ஒரு பேசிக்கான ஒரு லெவலுக்கு வந்துட்டு ஒரு புல் வந்துரும்னு ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர்ஸ்க்கு வரும். ஆனா ம், ஆனா அதே டைம்ல என்னன்னா அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. லைக் ம், அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவே அவங்க கிரியேட்டிவிட்டி லெவல கம்மி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்துட்டு ம், எக்ஸாம்பிளுக்கு விஜய் டக்குன்னு இறங்கி ஒரு அன்பே சிவம் பண்ண முடியாதுல்ல. ஆக்டிங்ல குறை சொல்லல. ம், ஆ- ஆனா ம், தி மார்க்கெட் ஒன்ட் லீவ் ஹிம்ல. லைக் வந்துட்டு முடியாதுல்ல. ம், ஏன்னா ம், விஜய் இப்படி இறங்குறாரா, டக்குன்னு விஜய் சம்பளம் இல்லாம படம் பண்ணா அவருக்கு கீழே இறங்கிட்டாரா, சம்பளம் போக போக ஏறிட்டு தானே இருக்கு அவருக்கு. ஏன்னா அந்த ஃபேன்ஸ் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ்னு பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தாலும் சினிமாங்கிற வர கிரியேட்டிவிட்டி லெவல் வரும்போது அதை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபைன் லைன் தெரியல எப்படி அதை ஹேண்டில் லைக் எப்படி அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியும் நம்ம கிரியேட்டிவா போறதுன்னு. ஸோ அவங்க சேஃப் பெட் போறதுக்காகவே கமர்ஷியல் லெவல்ல இறங்குறாங்க. எது பண்ணா பாக்ஸ் ஆஃபீஸ் வரும் போறது தவிர லைக் கிரிட்டிக்ஸ் வைஸ் ஆடியன்ஸ் வைஸ் எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு பார்க்காம பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி ஸ்கோர் பண்றாங்க பாக்குறாங்க. ஏன்னா அவங்க இந்த பாப்புலாரிட்டி அவர் கம்மியாருன்னு பயப்படுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா ம், வந்துட்டு இந்த மாதிரி செகண்டரி ரோல்ஸ் தேர்ட் ரோல்ஸ் எல்லாம் பண்றதால லைக் ஃபேன்ஸ் ம், தனியா யாரும் இல்ல. நல்ல நடிகர்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான். ஆனா ம், தனியா இப்ப அவரால ஒரு ஹீரோவா பண்ணி ப்ரூவ் பண்ண ம். முடியாது. சொல்லுங்க அதுதான் ஒரு சொல்லுங்க மீம் சொல்லுங்க ஞாபகம் வருது சொல்லுங்க. எனக்கு விஜய் ம், சேதுபதினு சொன்னோன்னே. ஒரு ம். டைம்ல வந்து அந்த மீம் அது உங்க நோ எல்லாருக்குமே ஹேட்டர்ஸ், தெரிஞ்சிருக்கும். நோ ஹேட்டர்லெஸ் ஹேட்டர்ஸ் அதுவா? நோ ஹேட்டர்லெஸ் ஆக்டர்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அட்டாக் பண்ணாங்க ஆஹ் ஒரு டைம்ல. இல்ல இதுல இன்னொரு ம். விஷயம், ஹேட்டர்லெஸ் ஆக்டர் முக்கியமா அடிபட்டது யாருன்னா விக்ரம்னு சொல்லுவேன் நான். விக்ரம். நான் விக்ரம் யோசிச்சுட்டே ஹேட்டர்ஸ் இருந்தேன் இல்ல, விக்ரம். ஃபேன்ஸே கிடையாது. ம், ஓகேவா, அது வேற விஷயம். அது இப்பதான் அவர் அதான் இவரு ரொம்ப கெட்டப் அடிபட்டது குமார் விக்ரம் ஆயிட்டாரு தான். விக்ரம் தான். ம், ஆமா ஆமா, கெட்டப் குமார் விக்ரம் வந்து ஃபேன்ஸ் கெட்டப் ஸ்டூடியோ குமார்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அத இல்ல இல்ல நம்ம அவருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குடா, நல்லா ஃபேன் தான்டா. இருக்குதா. ஆக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மறுபடியும் நம்ம சொல்றது அஜித் விஜய் தான் வருவோம். நம்ம கமல் ரஜினி வந்து அவங்க எப்படி ஃபேன்ஸ் ஹேண்டில் பண்ணாங்கன்னு நம்ம தெரியல. நம்ம அந்த இறால இல்ல. நம்ம வரப்போ ம். அதுவும் எப்படி சொல்றது பக்கத்துல போஸ்டர்ல இல்ல இல்ல போஸ்டர்ல கூட கட்டுறதுலாம் பிரச்சனை இல்ல. ரஜினி
சுத்தி சுத்தி அதுதான் ஒருத்தன் இப்ப இது ஸ்பைக் ப்ரோ பண்றான். சொன்னார்ல ஸ்பைக் ப்ரோ ம். சொன்னார்ல இப்போ வந்து விஜய் வந்து இப்ப இறங்கி ஒரு படம் வந்து இது மாதிரி பண்ணிட முடியாது. என்ன ஃபிலிம் சொன்னீங்க? அன்பே சிவம் மாதிரி சொன்னாரு. ஆனா அன்பே சிவ மாதிரி பண்ண முடியாது. ஆஹ் அத வந்து கமல் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கமல்ல வந்து நோட் பண்றது என்னன்னா, கமல் வந்து அப்பையில இருந்தே ஒரு ஃபேன்ஸ் வந்து எஜுகேட் பண்ணிருக்கிறார் மாதிரி எனக்கு தோணுது. இல்ல உண்மையா அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேன்ஸ் லைப்ரரி எல்லாம் வைக்க சொல்லியிருக்காரு மாதிரி நான் தெரிஞ்சு படிச்சிருக்கேன், இன்டர்வியூ எல்லாம் பாத்திருக்கேன். ஃபேன்ஸ் எல்லாம் லைப்ரரி வைக்க சொல்லுவாராம், லைப்ரரி போக சொல்லுவாராம், லைப்ரரி போக சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த நற்பணி மன்றம், அந்த தண்ணீர் பந்தல் அதெல்லாம் வைக்காம ஒரு லைப்ரரி மாதிரி சின்னதா ஃபார்ம் பண்ணுங்க, புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைங்க, ரெகுலரா ரீட் பண்ணுங்க. ஆமா ஆமா அப்பையில சரி இருந்தே அவர் சரி, எஜுகேட் இல்ல இல்ல, பண்ணிருக்காருன்னு இதுல ஒரு நினைக்கிறேன் சின்ன கேள்வி, ஆன்சர். ஒரு சின்ன கேள்வி. லைப்ரரி வைக்க சொன்னாரு, ஏதோ பாலிட்டிக்கல் புக் அவரை படிச்சிருக்காரா? தெரியல என்னன்னு, சம்திங் ஏன் bro மையத்துல கம்யூனிஸ்ட் மாதிரி போகுது? ஆக்சுவலா இல்ல மாமா இத வந்து நம்ம பேசுவோம். தவிர்த்து அப்புறமா அதை பத்தி பேசுவோம். ஆமா ஆமா பாயிண்ட் ஆஃப் ஆக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். மையம் எதுக்கு ஓபன் பண்ணாருன்னு அவருக்கே தெரியல. படம் நடிக்க விட்டாரு, விக்ரம் ஹிட் ஆயிடுச்சு, படம் நடிக்க விட்டாரு. மேபி இல்ல இல்ல விக்ரம் விக்ரம் ஃபிளாப் ஆயிருந்ததுன்னா விக்ரம் hit ஆனதே மையத்துக்கு ஒரு போயிருப்பாரு. அவருக்கு ஒரு பொறுத்தவரையும் ஃப்ளூக்கு. அது ஃபிளாப் ஆயிருந்தா ஃபுல் மையம் தான், மையம் திரும்பி இல்ல இருப்பாரு. அதுதான் நான் அதான் சொல்றேன், மையம் தான் போயிருப்பாரு, மையத்தை நோக்கி ஒரு மையம் தான் எம்பியா மெயின். இருப்பாரோ என்னமோ, மேபி காங்கிரஸ் கூட இருக்கு. சோ அதுதான் இப்போ விஜய் அஜித் வந்து சாலிடா எதுல வந்து விட்டுட்டாங்கன்னா, அஜித் ஒரு 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 கட்டத்துல ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய கெட்ட பேர் வந்து அஜித்துக்கும் வருது, விஜய்க்கும் வருது, ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்றாங்க. விஜய்க்கு வந்து அது பர்சனலா தேவைப்படுது. ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பேர் வந்து கெட்டே போனாலும் ஃபேன்ஸ் இருந்தா தான் நாளைக்கு ஒரு ஓட்டு. ஃபேன்ஸ் மட்டும் தான் ஓட் பண்ணுவாங்கன்னா அதுவும் கிடையாது. நான் ஆட் பண்றேன். விஜய் அஜித்தை விட்டுருங்க, விஜய் அப்புறம் வந்துட்டு கமல்ஹாசன் அப்புறம் ரஜினி, இவங்க எல்லாருமே லைக் வந்துட்டு தமிழ் சினிமால இருந்து இந்த எம்ஜிஆர் சிவாஜி ஆரம்பிச்ச இது. அது எப்படின்னா, சினிமால ஒரு பெரிய ஸ்டாரா வந்துட்டா அடுத்த லெவல் ஆஃப் சக்சஸ் அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் தான் கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அது செட் பண்ண தமிழ் சினிமால மட்டும் தான் இருக்கு. செட் பண்ணது வந்து எம்ஜிஆர் தான். ஆமா என்னன்னா இப்ப ரஜினியும் சரி, விஜயும் சரி, கமல்ஹாசனும் சரி, ஒரு லெவல் அடைஞ்சாங்க. நெக்ஸ்ட் அவங்க பாலிடிக்ஸ் தான் எய்ம் பண்றாங்க. ஆம்பிஷன்ஸ் அப்படிதான் போகுது. ஏன்னா தமிழ் சினிமா மட்டும் அப்படி இல்ல. இதுவே ஒரு பேச்சு வந்துச்சு, அம்மா இறந்த போது அஜித் தான் அடுத்த சிஎம், அஜித் வந்து அடுத்த வாரிசு கண்டிப்பா வந்துச்சு. அது அவர் டினை பண்ணவே இல்லையே. ஏன்னா அப்போ பிஜேபியை பத்தி ஒரு நியூஸ் வந்தப்போ உடனே ஒரு ரிப்போர்ட் விட்டார்ல, என் ஃபேன்ஸ் அப்படி போவாதீங்க. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாரோ தமிழிசே யாரோ சொல்லியிருந்தாங்க, அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பிஜேபியில சம்திங் ஏதோ அஜித் ஃபேன்ஸையும் பிஜேபியையும் லிங்க் பண்ணி ஏதோ சொல்லியிருக்கப்போ டக்குன்னு ஒரு அறிக்கை விட்டாரு. ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு அது. இல்ல அது வந்து என்னன்னா ஜாயின் ஆயிட்டாங்க, இவர் பேரை சொல்லி கட்சியில ஜாயின் பண்ணாங்க. அசம்ப்ஷன் மாதிரி. சரி ஓகே, ஒரு ஆக்டர்ஸ் வியூவை பத்தி இப்ப சக்தி என்ன பேசுவாரு, இது பேசிட்டு அப்படியே கன்க்ளூஷன் எடுத்து போயிடலாம். அது வரைக்கும் நான் இதோட இன்னொரு டைமென்ஷன் கொண்டு போறேன். ஆக்டர்ஸ் வியூனா ஆக்டரா ஆக்டர்ஸ் வியூன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃபே கிடையாது, ஒரு பர்சனல் ஸ்பேஸே கிடையாது. ஒரு லெவலுக்கு மேல போயிட்டீங்க, அதேதான் நீ என்னதான் எதிர்பார்த்தேன். அவங்களால நிம்மதியா ஒரு ரோட்ல நடந்து கூட போக முடியாது. இப்போ விஜய் போய் சைக்கிள்ல ஓட்டு போட போறேன்னாலே பின்னாடி அப்படி போறாங்க கூட்டம் ஒரு 2 நேரம். இப்போ இவங்க இப்போ ரோட்ல போறாங்க, இப்போ ரோட்ல இல்ல நம்ம நடந்து போறோம், இப்போ நமக்கு பால் பாக்கெட் வேணா நடந்து போறோம், வாக்கிங் கூட இவங்களால போக முடியாது. நான் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிக்கிறேன்டா, அதுதான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், சின்ன ஒரு ஹிண்ட் தான் இது. இப்ப ஜெயிலரு ஷூட் அப்போ அந்த மிர்னா இருப்பாங்கல்ல ஜெயிலருக்கு, அந்த ரஜினியோட மருமகள், அவங்க ஷேர் பண்ணிருப்பாங்க. ரஜினிக்கு வந்து சென்னையில ஒரு பெரிய மால் இருக்குன்னு தெரியாதான். அப்புறம் அந்த ஆமா 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 ஒரு அந்த சம்திங் ஃபாரம் மாலோ, ஆமா ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு மாலோ, அங்க அந்த இன்ட்ரோ சாங் ஷூட் பண்ணுவாங்கல்ல, இன்ட்ரோ சாங் ரத்தமாரே எனக்கு தெரியாது. ரத்தமாரே சாங்ல அந்த மாண்டேஜ் எல்லாம் இருக்கும்ல, அதுல அந்த மால் ஃபோரம் தான். அதுல அந்த மால்ல ஷூட் பண்றப்போ ரஜினி கேட்டாரா, இவ்வளவு பெரிய மால் இருக்கா நம்ம சென்னையிலன்ற மாதிரி கேட்டாரா. சக்தி சொல்றது நான் சொல்றேன் நோட் பண்ணி. அவங்களுக்கு பர்சனல் லைஃபே இல்ல. சரி அதான் சொல்லு. பர்சனல் லைஃபே கிடையாது. இப்போ
ஒரு ஒரு ம். ஒரு சீரியஸா ஒரு ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கவே, இப்போ ஒரு ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு இதா சொல்றேன். வீட்டுல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன். ம். இப்போ ஒரு விஜயோ ஒரு பெரிய டாப் ஸ்டார் வீட்லயே உடம்பு சரியில்லைன்னா, அது நான் இப்படி சொல்றது நடக்குமான்னு தெரியல. ஆனா சில டைம் சில பைத்தியம் என்ன பண்ணும், இவங்க வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு இவங்க கூட போய் செல்ஃபி எடுக்க நின்னுட்டு இருக்கும். ஆமா. இப்படி கூட ம். பைத்தியத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு. நான் சொல்றது நீங்க மனசுல இப்ப நம்ம பேசணும்ல அந்த மெண்டல் ஃபியூனரல் போகும்போது தான் நடக்குது. இது ம். இப்ப நம்ம பேசணும்ல அந்த மெண்டல் ஆன்ஸ் அதுல எவனோ ஒருத்தன் மாட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் முடிஞ்சான். அவங்க சீரியஸா கிடப்பாங்க, இவன் போட்டோ எடுக்கணும், தலைவர் போட்டோ எடுத்து இன்ஸ்டா லைவ் ஸ்டோரி லைவ்னு ம். போட்டு அதை ட்ரெண்ட் ஆக்கிடும். ம். அது ஒண்ணு. ஆக்சுவலா என்னன்னா ம். அவங்க பர்சனல் லைஃபே இருக்காது. ஒரு 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 என்னன்னா ம். ஒரு நமக்கு ஒரு பால் பாக்கெட் வேணா நடந்து போய் வாங்கிட்டு வரலாம். அவங்க ரோட்ல நடக்கவே முடியாதுங்கும் போது அவங்களுக்கு ம். ஒரு சோஷியல் ப்ரெஷர் அது அது யாருமே பேச மாட்டாங்க. இப்ப விஜய் அரசியலுக்கு வரான், ம். இவன் அரசியலுக்கு வரானே பேசுறாங்க. ஒரு ஸ்டார், ஒரு ம். சின்ன ஸ்டாரா இருந்தவங்க எழுத முடியாது. ம். டிடிஎஃப் வாசன் ஒரு ஆளே கிடையாது. அவனுக்கு அத்தனை கூட்டத்தை அடுத்த இருக்கு. ஏகே இல்ல ம். அதுக்கு அப்படி இருக்க இவங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இல்ல, ஒரு அதுக்கு ஃபேமிலி டைமே காரணம் அவங்களுக்கு இருக்காது. அதுக்கு இன்னொரு காரணம் ஆக்ட்ரஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க லைஃப் அவங்க ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு இப்ப ஹிந்தி இண்டஸ்ட்ரி, பாலிவுட் இண்டஸ்ட்ரி, டாலிவுட் இண்டஸ்ட்ரினா அடிக்கடி இந்த மத்தவங்க ஆடியன்ஸ் போறது, அப்புறம் வந்துட்டு இந்த மீட்ஸ் போறது, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் போறதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா போறதால அவங்களுக்கு ரொம்ப நார்மலைஸா இருக்கு. லைக் அங்கேயும் நடக்குது இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. ஆனா அங்க கம்மியா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா அவங்க வெளிய வெளிய பாக்குறது இருக்கிறதுனால, சோ அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி பயங்கரமா இருக்க மாட்டேங்குது. இப்போ விஜய் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ, பெரிய விஷயம், ட்ரெண்டே ஆகும். அந்த மாதிரி விஜயும் சரி, அஜித் ரஜினியும் சரி, ஏன்னா அவங்க இது எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்காங்க. அதனால ம். கியூரியாசிட்டி இன்னும் அதிகமாகும். சோ லைட்டா வெளிய வந்தா கூட அந்த கியூரியாசிட்டி அவங்களுக்கு பீக் ஆயிருக்காங்க. இப்படிதான் பண்ணிக்கணும். இந்த FB-ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஏதோ ஒரு நம்பர், ஒரு பைக் நம்பர், அத போட்டோ போட்டு இது அஜித்தின் பைக், பெட்ரோல் போட வந்தாரு, எளிமையை பார்த்தீர்களா, ஹெல்மெட் போட்டு அதேதான் அதேதான். வந்திருக்காரு அப்படின்னு ஏன்னா போட்டிருப்பாங்க. அவங்க எக்ஸ்க்ளூசிவா இருந்தனாலதான் அவங்களால அப்படி ஒரு எக்ஸ்க்ளூசிவ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுதான் என்னோட ஃபைனல் பாயிண்ட். இப்ப எம்ஜிஆர் லெவல் வந்தனால இவனுங்க நீங்க சக்சஸ் ஆன ஒரு எம்ஜிஆர் மட்டும் தான் பேசுறீங்க. நான் ஃபெயிலியரான எத்தனையோ நடிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா பாக்கணும்னா விஜயகாந்த் தான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? விஜய் தான் பிரசாந்த், டாப் ஸ்டார் பிரசாந்த். விஜய் இல்ல, அரசியல்ல சொல்லணும். ஓகே ஓகே. அரசியல் அரசியல் நீங்க வரணும். விஜயகாந்த் விஜயகாந்த் பேஸ் இதுக்கப்புறமும் எவனுக்கு கிடைக்காது. இதுக்கு அது யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா நடிகர் சங்க தலைவர் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் நடத்திருக்கான், சரத்குமார். அப்படி இப்படின்னு. சரத்குமாருமே ஒரு இதுதாங்க. சரத்குமார் கூட போட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன். அது ஒரு அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது, ஆனா அவங்க மக்களுக்கு செஞ்சாங்க வந்தாங்க. ஒரு எலெக்ஷன்ல எதிர்கட்சி வரைக்கும் போனாரு, ஓகே அப்படின்றாரு. ஆனா அவரே கவுத்து வச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் எக்ஸாக்ட்லி பாயிண்ட் 150 கோடி வாங்குறேன், 120 கோடி வாங்குறேன். ஃபேன்ஸுக்கு என்ன பண்ணிருக்கேன், என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, 100 ரூபா கூட செலவு பண்ணிருக்க மாட்டேன் பாக்கெட் வேதி எடுத்து. அதுதான் கலெக்ஷன் ஏன் அடிச்சிடறாங்க புரியல எனக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் இவனுக்கு அறிவு இல்லை. அவன் கலெக்ஷன் ஆகி அவன் சாப்பிட்டு போறான். இவனுக்கு அறிவு இல்லை. அது ஒரு பைசா கூட வராது. இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப விஜய் படம் 600 கோடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அஜித் படம் 500 கோடி வந்துருக்கு. அதுல 100 கோடி ரத்தத்தின் ரத்தமான ஃபேன்ஸ் கிளப்புக்கு எல்லாருக்கும் பஞ்சத்துல இருக்கவனுக்கு ஒரு 10 கோடி கொடுக்க சொல்லாமே. இல்ல பணம் அப்படி எவனுமே பண்ண மாட்டான். நீங்க ஆக்சுவலா இங்க என்னன்னா யாரை பிரைஸ் பண்ணணுமோ அவனு பிரைஸ் பண்றது இல்லை. அளவுக்கு நல்லவன் உத்தம வில்லன்னு சொல்றது மாதிரி எனக்கு தெரியும். கோயில்கள் இருக்கிறது அந்த ராகவா லாரன்ஸ் அந்த மாதிரி ஒரு சில பேர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம இருக்காங்க. அவங்களால நீங்க நல்ல கேட்டகரியிலே வர மாட்டாங்க. அவங்க இருக்காங்கடா சக்தி. ராகவா லாரன்ஸ் நல்லதெல்லாம் பண்றான். ஆனா அவனே சந்திரமுகி 2, ருத்ரன் எல்லாம் எடுத்த வரட்டி விட்டுருவான். ஆனா பிரச்சனை என்னன்னா சினிமாவையும் ரியல் லைஃப் மிக்ஸ் பண்ணிடுறானுங்க. சினிமாவில் நல்ல ஹீரோ நல்லதா காட்டினா இதான் அவர் ரியல் லைஃப்ல இப்படிதான் இருப்பாரு, எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவரு. அது சினிமா கொண்டாடுறது மட்டும் தான். தலை தூக்கி ஆடுறது அது அந்த ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து சந்தோஷப்பட்டு போறதுக்கு தான். சர்க்கார் படத்தை பார்த்துட்டு எத்தனை மிக்சிங் உடச்சாங்க மிண்டல் பையன். இதெல்லாம் கோமாளி கூட்டத்துக்கு ஒன்னா நம்பர் கோமாளி கூட்டம். நானும் அந்த அணிய கூட்டம் தான் சொல்லுவோம். நம்ம ஒரு பாயிண்ட
சுத்தமா விட்டுட்டோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணவே விட்டுட்டோம். இங்க வந்து நம்ம இது ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. சென்சிபிளான டாபிக் தான். எனக்கு நீங்க பேசுறப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க என்னன்னா கேஸ்ட் வைஸ் ஆக்டர்ஸ், ஆமா அது அது ஒரு ஒரு டிஸ்கவர் பண்ணாதான் ஒரு பாயிண்ட் வந்து ஆக்டர்ஸோட கேஸ்ட். அந்த கேஸ்ட் வச்சு அவங்களோட விக்ரம், விஜய், சூர்யா. ரொம்ப நாளைக்கு இப்ப வந்து சூர்யா எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூர்யா பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல வந்து உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சக்தி. கொங்கு மீன்ஸ் கோவை. சோ அந்த சைடு ஃபுல்லா சூர்யாவுக்கு வந்து அவ்வளவு ஃபேன்ஸ். ஆனா சூர்யா வந்து ஒரு போல்டான ஒரு டிசிஷன் என்ன எடுத்தாருன்னா, அது நான் சொல்றேன் அதுக்கப்புறமா சொல்றேன். போல்டான டிசிஷன் என்ன எடுத்தாருன்னா, அந்த ஜெய்பீம் மாதிரி ஒரு படத்துல நடிச்சு டோட்டலா அந்த அந்த அது வேணாம்னு சொல்லிட்டு காலி பண்ணாரு. ஆனா ரியலைஸ் பண்ணிட்டு அடுத்து முத்தையா. ஆமாமா, உடனே முத்தையாவோட டைரக்ஷன்ல வந்து சூர்யா ப்ரொடியூஸ் பண்றாரு. என்ன படம்? இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. விருமன் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஆமா, விருமன் ப்ரொடியூஸ் பண்றாரு. விருமன் தான் முத்தையா டைரக்ஷன்ல விருமன் ப்ரொடியூஸ் பண்றாரு. சோ அவங்களோட கேஸ்ட்ன்றப்ப அதை விட்டே கொடுக்க மாட்டாங்க எங்கேயுமே. அது ஆக்டர்ஸும் சரிதான். அது மேபி பாலிடிக்ஸ்ல அவங்க சொல்லலாம் கேஸ்ட் இதெல்லாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி ஈவன் ரஜினி கூட ஈவன் நான் பிராமணிக்கலா சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அஜித், சுபாஷ் சந்திர போஸ் எல்லாத்தையும் ஒன்றிணைந்து ஒரு இதுல நடக்கிறதுதான். அது வந்து நீங்க அவருக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காருனாக்கா ஒரு சின்ன கேஸ்ட் சேர்ந்த ஒரு நடிகர் இருக்காரு. கரெக்ட் தானே? அவரு விஜய்க்கு அஜித்துக்கு ஆப்போனண்டா யாருன்னா விஜய் ஒரு ஒரு ஷெட்யூல் கேஸ்ட்ல இருந்து வந்திருக்காருன்ற ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் தான் விஜய். எனக்கு ஷெட்யூல் கேஸ்ட் தான் விஜய் வந்து. ஆமா ஷெட்யூல் கேஸ்ட் தான். சோ விஜய் வந்து ஷெட்யூல் கேஸ்ட்ங்கறதுனாலே வந்து அஜித்தை வந்து நான் வந்து ஒரு 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 ஹையர் கேஸ்ட் கூட கம்பேர் பண்ணி, அதுவும் அந்த ஃபைட்ல நிறைய நடக்கும். இப்பயும் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற அந்த நேதாஜி இப்ப வரைக்கும் அத வந்து விஜய் வந்து அத ஓப்பனாவே அந்த அத சொல்றாரு. நம்ம அந்த இதுல வந்து அதான் அஜித் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு. ஆமா ஆமா நடக்கிறது அதுவும் இருக்கு. விக்ரமும் ஷெட்யூல் கேஸ்ட் சேர்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இது நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒண்ணு இது என்னன்னா, இப்போ இது எப்படின்னா சினிமாக்குள்ள நீங்க அதை இன்னொரு டிபேட்டா கூட அடுத்த டிபேட் டாபிக் கூட வச்சுக்கோங்க. நான் இதை மனசிட்டே இருந்தேன். சினிமாக்குள்ள கேஸ்ட் ரிலீஜன் கொண்டு வர்றது நம்ம தானே அடுத்த கேஸ்ட் அடுத்த இதுல பாத்துக்கணும். இது என்னன்னா ஒரு ஒரு இது நீ கேஸ்ட் வச்சு ஒரு பெரிய ஆள் ஆகணும்ன்றத விட கேஸ்ட் வச்சு விழுந்தவன் வந்து பெரிய ஆள்னா டாப் ஸ்டார் சொல்லலாம். பிரசாத் வந்து விழுந்ததுக்கு ஒரு நிறைய காரணத்துல இதுவும் ஒரு காரணம். அது எனக்கு ரீசெண்டாக தெரியும். ஒரு சின்ன விஷயம் நான் வந்து பேச நினைச்சேன். அதாவது இப்போ பிரசண்டா இருக்கிற பிக் ஸ்டார்ஸ் வந்துட்டு விஜய், அஜித், அப்புறம் வந்து அஜித் இன்னும் ஃபேன்ஸ் இருக்கு. அதான் சொல்றேன். விஜய், அஜித், ரஜினி, அப்புறம் வந்துட்டு வேற யாரு, கமல்ஹாசன், விக்ரம், சூர்யா, இவங்கெல்லாம் இப்போ வந்து தனுஷா தனுஷ் இவங்கெல்லாம் வந்து டாப் ஸ்டார்ஸ் இப்போதைக்கு. ஆனா வந்துட்டு அதுதானே இப்ப சொல்ல வரேன். வளம் வரும். இப்போ வந்துட்டு இவங்க எல்லாம் ஒரு லீக் லைக். சோ ஒரு இன்னும் 20 இயர்ஸ் அப்படி போகணும் வைங்களேன். 20 இயர்ஸ் அப்படிதான் போகும். ஆனா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது யார் நிக்கிறான்னு பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி சிவகார்த்திகேயன் அண்ணா நிக்கிறாரு. அப்புறம் வேற யாரும் நிக்கிறா? விஜய் சேதுபதி வச்சுப்போம். சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு வந்து பெரிய ஆப்போனன்ட் யாருன்னா விஜய் தான். வேற யாரு அந்த லீக்ல யாரு இருக்கா? வேற எஸ்கே அண்ணா. எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் யாரா வரப்போ நிறைய பேர் நிறைய நம்ம தமிழ் சினிமா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சின்ன சின்ன ஆக்டர்ஸ் எல்லாம் இவங்களுக்காக விஜய் யாரா முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சீக்கிரமா விஜய் அஜித் யாரா முடிஞ்சிடும். விஜய் பாலிடிக்ஸ் போயிடுவாரு, அஜித் போயிடுவாரு எங்கேயோ. இவங்க யாரா முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன். நான் இப்ப ஜிகிர்தண்டா இன்டர்வியூ பார்த்தேன். எதோ பாக்குறேன், எதையோ ரிலேட் பண்ணி கொண்டு வரேன். அப்ப வந்து அந்த கதை எப்ப நடக்கும்னா 1975 சம்திங் ஏதோ நடக்குமா அந்த கதை. ஜிகிர்தண்டா 2 கதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கார்த்திக் சுப்புராஜ் கேக்குறப்போ அந்த இடம் தான் வந்து
வந்து ரஜினி கமல் வந்து ஸ்டார்டிங்கா, நம்ம சிவா எம்ஜிஆர் சிவாஜியோட எண்டிங்கும் அந்த இடம் 75ன்றது பெரிய லேக். இண்டஸ்ட்ரிக்கே பெரிய லேக்னா புது புது படங்கள் வந்துட்டு இருக்கான் அப்பதான். அந்த கமர்ஷியல் ஹீரோஸ் அத எண்டிங்கு ஸ்டார்டிங்கிறப்போ அந்த மிட் பாயிண்ட் வந்து நிறைய ஆர்டிஸ்டிக் பிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்ததான் அப்போ. 1975ல வந்து தமிழ் சினிமா எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நிறைய விஷயம் உள்ள வந்துச்சான். சோ அந்த மாதிரி அந்த எரா எண்ட் ஆகி ஸ்டார்ட் ஆறப்ப அந்த கேப்ல வந்து நிறைய நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி இது அடுத்து நடக்கும். அதான் நான் சொல்ல வரேன். அதுதான் இவங்க அஜித் விஜய்ன்ற எரா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா நடக்கும். ஆனா வந்துட்டு சிவகார்த்திக் இந்த விஜய் அஜித் இருந்த பீரியட் அளவுக்கு அங்க வந்துட்டு இது இருக்காது. அது நல்லது தானே, அது ரொம்ப நல்லது தானே, ரொம்ப நல்லது. அது ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா இப்போவே முன்னாடிலாம் விஜய் அஜித் படம் தான் தெரியும். இப்போ நல்ல படமே எடுத்துக்கோங்களேன், யார் டைரக்டர்னு தெரிய மாட்டேன். ஒரு சாதாரண கூப்பிட்டா தெரியாது. இப்போ வந்துட்டு டைரக்டர்ஸ் நோட்டீஸ் பண்றாங்க, டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் நோட்டீஸ் பண்றாங்க எல்லாருமே. சோ வந்துட்டு அதான் சொல்ல வரேன். சோ 2 இயர்ஸ் கழிச்சு ஸ்டார் வர்ஷிப் இருக்கும். பட் ஐ திங்க் லைக் டைரக்டர்ஸ் லைக் வில் பிகம் டைரக்டர் வர்ஷிப் நிறைய இருக்கும். ஆமா, அது வந்து வரும்னு நினைக்கிறேன். வருது 100%. ஏன்னா வாரிசும் விஜய் படம் தான், லியோவும் விஜய் படம் தான். ஆனா லியோ எதுக்கு ஹைப் ஆச்சு? லோகேஷ் கனகராஜ் தான். இல்ல, அது நமக்கு தெரிஞ்ச அந்த ஆக்டர் மேனரிசம்காக ஓடுனதுங்கிறது ரஜினிக்கு தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்டிங்கா இருக்கு. யாருமே அஜித் ஃபேன்ஸுமே சரி, அஜித் ஃபேன்ஸுமே என்ன விருப்பப்படுறாங்கன்னா அஜித் பேசாம இருந்தாலே ஓரளவு ஓகே தான்ங்கிறாங்க. விஜய் ஃபேன்ஸுமே அப்படிதான். விஜயோட மேனரிசம்லாம் தேவையில்ல. ஏன்னா ரஜினியோட மேனரிசம் நம்ம ரசிச்சோம். எது வரைக்கும் ரசிச்சோம்னா, உண்மையை சொல்லணும், பேட்டை வரைக்கும் ரசிச்சோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேட்டையெல்லாம். ஏன்னா அது ஆப்வியஸா ஒரு டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது மாதிரிதான் இப்ப ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி இயரா அது அஜித்துக்கும் சரி விஜய்க்கும் சரி அந்த மேனரிசம் ரசிக்கிறது அதெல்லாம் ஃபேன்ஸ் தாண்டி யாருமே என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ரஜினிக்கு நடந்த மேஜிக் இல்லதான் உண்மையா அது. சோ ஹோப்ஃபுல்லி டைரக்டர்ஸோட நம்மளோட சில்ட்ரன்ஸ் நம்மளோட ஜெனரேஷன்லாம் டைரக்டர்ஸ் வச்சு அடிச்சு போறாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்ல விஷயம். எந்த படத்துக்கு போறாங்க ரொம்ப நல்ல விஷயம். லைக் அது ஒரு பாசிட்டிவ் சைடு போகுதுங்கறாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய ஃபார்மேட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஒரு நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ். லைக் இப்பவே கூட நிறைய பேர் இந்த டைரக்டர் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது நல்ல விஷயம் தான். ஆனா என்ன விஷயம், எஸ்கேனால இப்படி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேனா மாதிரி பல ஆக்டர்ஸ் லைக் ஃபேன்ஸ்க்காக பண்றேன்னு எதுவும் உருவாவாங்க தான். எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு எஸ்கேக்கு அப்புறம் அது யாரும் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்கே வரும் யாருமே இல்ல. லைக் எஸ்கேவே ஒண்ணும் இல்ல, அது வேற விஷயம். 4-5 குட்டி குஞ்சங்க தான் இருக்கானுங்க. காலிவுட்ட சேவ் பண்ண இங்க எஸ்டிஆர் வருவாரு. எஸ்டிஆர் அவரை மறந்துட்டாரு. எஸ்டிஆர் விட்ட பாத்தீங்கன்னா அவரே மறந்துட்டாருங்க. இல்ல அவரே மறந்தவர் எங்க என்ன பண்றாருன்னு தெரியல. அவரு கம்பேக் நான் மறக்க மாட்டேன். அது வேற லெவல். அது எஸ்டிஆர் ஃபேன் பேஸ் வந்து ஒரு லாயல் ஃபேன் பேஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆமா கரெக்ட். சீரியஸா என்ன ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஆமா, எனக்கு தெரிஞ்சு யாரையும் அவனுங்க அபியூஸும் பண்ண மாட்டானுங்க. ஆமா, அவனுங்க ரொம்ப ஆடவும் மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து ஒரு லாயல் ஜோன்லயே இருப்பாங்க. ஏன்னா எஸ்டிஆருக்கு போட்டி வந்து எஸ்டிஆர் தான். அத சுரேஷ் காமாட்சி ஒரு ட்வீட்டை லைக் பண்ணி வச்சிருப்பான். எல்லாத்துக்கும் படம் போறா ரிலீஸ் ஆகுது, ஷூட்டிங் போக மாட்டாங்க. அந்த மாநாடு ப்ரொடியூசர் லைக் பண்ணிருப்பான் அந்த ட்வீட். அந்த மாதிரி இப்போ தலைவனை பார்த்து அவன் தொண்டை ஃபாலோ பண்ணா அது ஓகே. இப்ப தொண்டை எஸ்டிஆரை பார்த்து தலைவன் ஏகே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். விடாமுயற்சிக்கு விடாம ஷூட்டிங் வர்றது. தெரியல, பாப்போம். ஒரு கன்க்ளூஷன் வந்துருமா? இப்ப வந்து நம்ம ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்டார் வர்ஷிப்னால எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் படத்துல எந்த அளவுக்கு இதாகுது, சோசியல் ப்ராப்ளமா அது ஒரு நியூசன்ஸ் கிரியேட் ஆகுது, அதை பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஒரு சினிமா வர்ஷிப் போற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான்னா அவன்கிட்ட என்ன சொல்லுவீங்க? இது மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம். சினிமா வசீம் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாருக்கு வர்ஷிப் ஆக போற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட இப்போ என்ன சொல்லி புரிய வைப்பீங்க? புரியுதா? இல்ல ஒரு ஸ்டார் வர்ஷிப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கான், அந்த ஸ்டேஜ்லயே இருக்கான், அவன்கிட்ட என்ன சொல்லுவீங்க? மேக்ஸிமம் இது ஒரு டீனேஜ் பையன்கிட்ட சொல்ற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுதான் அவனுக்கு என்ன நம்மளோட க்ரோன் டேஸ வந்து நம்மளோட க்ரோயிங் டேஸ வந்து நம்ம எப்படி வேஸ்ட் பண்றோம்னா ஸ்டார் வர்ஷிப்ல வந்து வேஸ்ட் பண்றோம். ஏன்னா அது சினிமாவே கிடையாது. அது நமக்கு எப்ப புரியுதுன்னா ரொம்ப
ரொம்ப லேட்டரா தான் புரியுது நமக்கு எது சினிமா எது குப்பன்றது நமக்கு புரியுது லேட்டா தான். வளர்ந்த காலகட்டம் நம்ம அத ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம அத ஒரு 15 வயசுல ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட். இன்னைக்கு வந்து நம்ம மார்டின் ஸ்கார்செஸி கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன் வந்து அடிச்சுட்டு டிக்கெட் எல்லாம் ஃபுல் ஆயிட்டு இருக்கும் மீன்ஸ் ஒரு 50% வந்து நம்ம தியேட்டர்ல வந்து ஆக்குபென்சி புடிச்சிருக்கும். நம்ம இங்க மல்டிப்ளெக்ஸ்ல மட்டும் தான் இன்னைக்கு பாக்குறோம் இப்ப அந்த மாதிரி என்னன்னா படத்தெல்லாம். விஜய் வச்சது லியோன்னு எங்க ஊர்ல அடிச்சிருக்காங்க. அட்லீஸ்டே லியோன்னு லியோனார்டோ டிகாப்ரியோ அவன்லாம் எங்க இருக்கான்? இவனுக்கு என்ன எனக்கு புரியல. கலெக்ஷன் காதலுக்கு வைஸ் அது மரியாதை ஓகே எல்லாம் தான். டைட்டானிக் அடிச்சதுக்காக இன்னைக்கு கிலர் மூணா லியோ அடிச்சிருச்சான். எப்படி இது கேட்க? நம்ம அதுதான் நம்ம வளரும் வளரும் குழந்தைங்கள்ட்ட வந்து என்ன சொல்றதுன்னா, சினிமா வேறடா, அந்த சைடு போவாத, அந்த சைடு ஒண்ணுமே கிடையாது. நீ நிறைய படம் பாரு, நிறைய டேரக்டர்ஸ் ஃபிலிம் பாரு. தமிழ் சினிமாலே சொல்றான், அவனுக்கு இங்கிலீஷ் படம் தான் பாத்துக்கணும்னு தெரியல. தமிழ் சினிமால நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட படத்தெல்லாம் பாரு. அவன் மூணு ராம் படத்தை தொடர்ந்து பார்த்தானா அவனுக்கு ஒரு ஐடியாலஜியே வந்துடும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படிதான் வந்துச்சு. அவன் கமல் படத்தை ஒரு 10 படம் பார்த்தான்னாக்கா, செலக்டட் பிலிம்ஸ், நான் ரொம்ப முட்டு கொடுக்கல அதுக்குன்னு, செலக்டட் பிலிம்ஸ் பார்த்தான்னா அவனுக்கு ஒரு ஐடியா வரும் தமிழ் சினிமா எப்படி க்ரோயிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, விஜய், அஜித், இந்த சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஸ்டார் நடிக்கிறது மட்டும் தான் படம்னு இல்லாம டேரக்டர்ஸோட படமா போய் சூஸ் பண்ணி பார்த்தாலே அவனுங்க ஒரு 5 வருஷத்துல அவனுங்களோட மெச்சூரிட்டி லெவலே வரணும். ஏன்னா நம்ம ரொம்ப லேட்டா தானே ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய படம் நிறைய இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதுதான் நமக்கு வந்து இப்ப வந்து நம்ம ஏன் வந்து இப்ப ஸ்கார்சிசி படமோ மார்டின் இது டாரண்டினோ படமோ இல்ல நிறைய பேர் ஏன் கம்பேர் பண்றோம்னா, எனக்கு அதெல்லாம் பாக்குறப்போ என்னடா இப்படிலாம் பண்ணிருக்காங்க, நம்ம சினிமால என்ன நடக்குதுன்ற மாதிரி. நம்ம ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? நம்ம மலையாள சினிமாவே எடுத்துக்கலாம். மலையாள சினிமாவே எடுத்துக்கலாம். மலையாள சினிமா இந்த காலத்துல தமிழ் சினிமா தான் காப்பி பண்ணிட்டு இருந்துச்சு. மலையாள சினிமாவோட இந்த லெவல் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனா கம்பேர் பண்ணணும்னா, எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட்க்கு அப்புறம் நான் ஸ்ட்ரைட்டா மலையாளம் சினிமாஸ் பார்ப்பேன். நான் சினிமா பார்க்கணும், சினிமா கத்துக்கணும்னாக்க நான் மலையாளம் சினிமா பார்ப்பேன். ஹாலிவுட்க்கு அப்புறம் நிறைய போஜ்புரி, இந்த பெங்காலி, இந்த நிறைய இதெல்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்ல. நான் உடனே மலையாளம் பிலிம்ஸ் பார்ப்பேன். அவனுங்க ஃபார்மட்டே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நம்மள அமேஸ் பண்ணிடும். அப்படி ஒரு படமா இதெல்லாம் நம்ம தமிழ் சினிமால நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அவனுங்க ஒரு பண்ணானுங்கன்னா அது ஒரு கரெக்டான ஒரு ஜோன்ல தான் இருக்கும். அவங்க அங்க ஸ்டோரி சரி ஃபோக்கஸ் பண்றாங்க. இங்க நம்ம ஆமா நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. என்ன ஒரு கிக் தருது, ஒரு ஹை தருதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். 3 மணி நேரம் போதைய போட்டு போனா எப்படி இருக்கும்? ஹைல இருப்போம்ல, அதான் எதிர்பார்க்கறாங்க. படம் பார்த்துட்டு எனக்கெல்லாம் ஆடி போயிடுச்சு உண்மையிலே. அந்த என்ன மாதிரி படம் எடுக்கிறாரு அப்பா. நம்ம எல்லாம் இங்க வந்தா கொண்டாடி இருப்போமே தூக்கி, ஆப்வியஸா கொண்டாடிட்டு தான் இருக்காங்க லிஜோ ஜோஸ் பெலிசரி எல்லாம். நம்ம இவர் இருக்காரு, நம்ம அந்த இந்த படம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச துல்கர் சல்மான், நம்ம அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். துல்கர் சல்மானோட லெவல்லாம் வேற மாதிரி இருந்தது. இப்ப அந்த கமர்ஷியல் சைடு வந்து என்னென்னமோ பண்ணிருக்கான், என்ன பண்றானே தெரியல. துல்கர் சல்மானோட ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மூவி வந்து நீங்க எது எடுத்தாலுமே ஆர்ட் தான் அது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம். அந்த எல்லாம் அப்படி இருந்தா மார்டின் பிரக்கத்லாம் இருக்காருல்ல, நம்ம இந்த படம் எடுத்தவரு துல்கர் வந்து போயிட்டே இருப்பார்ல, ஒரு என்னங்க படம் பேர் மறந்துடுறேன். சார்லி படம் உஸ்தாத் ஹோட்டல் இருக்காரு. ஆமா, மாறாவா ரீமேக் ஆச்சுல. அங்க வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரே ஒரு பெரிய டைரக்டர் டிரான்ஸ் எடுத்தார்ல, அன்வர் ரஷீத். அவங்க எல்லாம் பெரிய பெரிய ப்ரொடியூசரு, சேம் டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் வேறையா இருக்கலாம், அவங்களுக்குள்ள அந்த கரெக்டான ஒரு இதே இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவை இப்போ ஆக்டர்ஸை ஃபாலோ பண்ண போறாங்கன்னா எனக்கு மலையாளம் சினிமா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, சும்மா நம்ம 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 ஸ்டேட்ல ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி படம் பார்க்கணுன்றதே முடிஞ்சிடணும். நம்ம பண்றதே ரொம்ப இது, நம்மலாம் FDFS போறதே தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம மறுபடியும் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே அப்படித்தானே போனோம். நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிறோம், அதுல இருந்து இன்னுமே நம்மளால வெளில வர முடியல 100%. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு ஃபேன்ஸை விட லைக் டயஹார்ட் ஃபேன்ஸ், இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களை விட மோசமானவங்க ஒரு கூட்டம் இருக்கு. அது வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ். அதாவது நினைச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு படத்துக்கு போனோம், ஒரு ஹாலிடே வருது, படத்துக்கு போனோம்னா என்ன படத்துக்கு போவாங்க?
எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். லியோ ஆபீஸா ஒரு விஜய் பக்கம் படத்துக்கு தான் போவாங்க. ஒரு பக்கம் ஒரு ஆமா. ஒரு லியோ மோஸ்ட் ஓடுது. ஃபேமலஸ் ஒரு பக்கம் இப்ப நான் ஃபேமிலி. ரீசெண்டா பார்த்தேன். நானும் நிலேஷும் படம் பார்த்தோம் தியேட்டர்ல. சித்தா. நீங்க பாத்துட்டீங்களா? ம், 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 ம். சூப்பரா இருந்துச்சு. ம் உண்மையை சொல்லட்டுமா, எங்க ஊர்ல வந்து ஒரே ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆனிச்சு சித்தா படம். பாருங்க. நான் சொல்றேன், எங்க ஊரோட நான் லெவல சொல்றேனே. ம், எங்க ஊர்ல ஒரு 6 தியேட்டர் இருக்கு, 6-7 தியேட்டர் இருக்கு. ம், கரெக்டா சித்தா பாயிண்ட் வந்தீங்க. ம். இல்ல சித்தா வந்து ஒரே ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் முடிச்சிடுறேன். எப்படின்னா ஆனிச்சு. வந்துட்டு இப்போ ஒரு ம், பக்கம் லியோ ஓடுது, ஒரு பக்கம் சித்தா ஓடுது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு 4 பேர். ம், ஒரு ம், அம்மா, அப்பா, 2 ம், குழந்தைங்க. லீவுல ம், ம், லீவ்ல ம். ஆபீஸ் லீவ்ல ஒரு படம் பார்க்க போறாங்க. கண்டிப்பா என்ன படம் லியோ பார்ப்பாங்க? தான் அந்த பாப்பாங்க. மென்டாலிட்டி எங்க போகும்? லியோ தான் லியோ போவாங்க. தான் பாப்பாங்க. லியோ தான் பார்ப்பாங்க. ஆமா ஆமா. அந்த மென்டாலிட்டி மாறணும் ம். ஃபர்ஸ்ட்ங்கிறேன் நான். அது எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் மாத்த முடியாது ப்ரோ. அது அவங்களோட நம்ம வந்து ஆயிரம் கண்ணோட்டத்துல படம் பாக்குறோம். கரெக்ட். படத்தோட சினிமோட்டோகிராஃபி பாக்குறோம், எடிட்டிங் எனக்கு பாக்குறோம். மாத்த முடியாதுன்னு தெரியும். நான் மெயின் ப்ராப்ளமே அவங்கதாங்கிறேன். ம். மாத்த முடியாது. அவங்க ரெவென்யூ சோர்ஸ் அத. அவங்க வந்து படம் அவங்க இப்போ வீக்லி ஒன்ஸ் படத்துக்கு போறாங்க, இல்ல மந்த்லி ஒன்ஸ் போறாங்கன்னா ஆக்சுவலி பார்த்தா சித்தா ஒரு அவங்களுக்கு ஃபேமிலி சித்தா மூவி தானே. தேவையில்ல. ஒரு ஃபேமிலில நடக்கிற பிரச்சனைகள் ஏன்னா மூவி தானே அது. ஃபேமிலி நடக்கிற பிரச்சனை தான் அது நமக்கு தெரியும். கரெக்ட், அவங்களுக்கு ஆனா சித்தா தேவையில்ல. கரெக்ட். அவங்களுக்கு ஃபேமிலி ஏன்னா மூவினா அவங்களுக்கு வந்து வாரிசு. ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் தேவை. அது ம், விஜய் படமா இருக்கணும், இல்ல ரஜினி படமா இருக்கணும், இல்ல ஆபீஸா சிவகார்த்திகேயன் படமா இருக்கணும். ம், ம். நீங்க வந்து அதான் சொல்றேனே, நம்ம ஊர்ல வந்து நீங்க எதெல்லாம் மாத்துன்னு நினைக்கிறோம் அதான் மாறவே மாறாது. அதானே சொல்றேன். அது இன்னும் கண்டினியூ ஆக போகுதுதான். ஃபேன்ஸ கூட மாத்திரலாங்கிறேன் நான். ஏன்னா ஃபேன்ஸ் மாறிடுவானுங்க. எப்ப தெரியுமா? ஆமா 4, 5 படம் இந்த ஆமா. ஹீரோ மொக்கையா பண்ணா அவங்களே மாறிடுவானுங்க. ஆனா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மாத்த முடியாதுங்கிறேன் நான். அவங்க தான் பெரிய கர்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஆமா. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். அது இருக்குதான். ஆமா. ஏன்னா இப்போ மத்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் திடீர்னு வர கண்டாரா இதெல்லாம் வந்துட்டு 400 கோடி அடிக்குது. லைக் வந்துட்டு அங்க அவங்க ம். சோ பெரிய ஸ்டார் வச்சு அப்படிலாம் போலையே. திடீர்னு ஒரு கண்டென்ட் பெருசா கண்டாரா கனெக்ட் வந்து ஆகுது. கண்டாரா வந்து எனக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸா நல்லா இருந்தது. ஆனா படம் ஆனா ஒரு பிடிக்கல. ஸ்கேம் தான் எனக்கு கண்டாரா. படம் பிடிக்கல. நான் ஒத்துக்கிறேன். ஏன் ஸ்கேம் எனக்கு தான். பிடிக்கல. அது ம். அது டிவோஷனல் பிலீவ் பண்ணி அது ஒரு மூவ். எனக்கு படமா நம்ம ஒண்ணு தலைவர்லாம் வந்து எனக்கு மை எனக்கு படமா ஒண்ணுமே அது மை படம் செட்டே காட்னு ஆகல. ட்வீட் போட்டாரு. இந்த படம் செட்டே ஆகல எனக்கு. இந்த மாதிரி படம் எத்தனையோ பார்த்துருக்கேன். செட்டே ஆகாத எனக்கும். ஆமா. அது அதாவது பர்ஃபார்மன்ஸ் அக்னாலஜிபிளா அது 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 அந்த சைடு போயிடுச்சு. அது ஆக்டிங் கிளைமேக்ஸ்ல ஒரு ஹை நான் பாக்ஸ் ஆபீஸ் வழியா அந்த சொல்றேன். சைடு போயிடுச்சு. பாக்ஸ் ஆபீஸ் அதான். அதான் சொல்ல வரேன். சோ வந்துட்டு அப்படி இருக்கும்போது ஒரு புது ரைடர் யார் வந்தாலும் கூட எடுக்கவே யோசிப்பாங்கல்ல. இப்பெல்லாம் ஏன் எடுக்கணும்? ஆமா. சேஃப் பெட் இப்ப விஜயே வந்து எடுத்து போயிடலாமே. அதுதான் சொல்றேனே. ஏன் அதை விட்டுட்டு அவர் வெளில வரணும்? அவருக்கு 100 கோடி சேலரி கிடைக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வருவாங்க அவர் நடிச்சா. அவர் வந்து இந்த ஹிட் பிளாப் எல்லாம் தாண்டி ஒரு லெவலுக்கு போயிட்டாரு அந்த ஆளு. கரெக்ட். அந்த ஆளு லியோ நடிக்க ஒத்துக்கிறதே ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் முன்னாடில இருந்து அதான் நானா சொல்லிட்டேன். அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து பெரிய விஷயங்கிறேன் நான். அதே இந்த அது தேவையே இல்ல விஜய்க்கு. அது தேவையே இல்ல. வாரிசு மாதிரி 10 படம் எடுத்தாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாத்துருவானுங்க. இதே விஜய் இடத்துல நான் சீரியஸ் சொல்றேன். நம்ம விஜய் இடத்துல நம்ம எஸ்கே ஆனந்த் இருந்தா லியோலாம் சைன் பண்ணாம அப்படியே ஒரு எஸ்கேன்னா மாவீரன்ல பண்ணதெல்லாம் பெரிய வேலை. அதெல்லாம் மாவீரன் பெரிய கிளைமேக்ஸே விஷயம். மாத்துனது அதுவும் சிவகார்த்திகேயன். அது ஒண்ணு இருக்கு. அது பெரிய விஷயம். அந்த கிளைமேக்ஸ் மறுபடியுமே ஒரு கிளிசேவான ஒரு பாக்ஸ்ல வந்து ஊட்டுது வந்து. ஆமா. பெரிய சொல்றேனே இப்ப லோக்கி, மேடன் அஸ்வின் டைரக்டர்ஸ். சோ நான் ஒரு 10 இயர்ஸ் போனா டைரக்டர்ஸ் will rule the field ன்னு நான் சொல்றேன். ஆனா அந்த டைரக்டர் ஸ்டைல் இருக்கு. எப்படின்னா அந்த டைரக்டர்ஸ் வந்துட்டு கமர்ஷியல் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தா அதுவும் வாய்ப்பு இருக்கு. மோசமா போகவும் வாய்ப்பு இருக்கு. அவங்க கையில தான் இருக்கு. அவங்க கையில தான் இருக்கு. இப்ப அட்லி எல்லாம் பார்த்தா அவன் இன்டர்வியூ பார்க்க போதே தெரிக்குது அப்படியே ஆட்டிடியூடு. கண்டிப்பா. நம்ம ப்ரோ இது நிலேஷ் ப்ரோ, நம்ம டெஃபினட்டா அந்த ஆக்டர்ஸ் ஒரு ஷிஃப்ட் வச்ச மாதிரி டைரக்டர்ஸ் ஒரு ஷிஃப்ட் வச்சுக்கலாம். நிறைய பேச வேண்டியது இருக்குல்ல. நம்ம இதுலயே டைரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்றோம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. சரியா ஒண்ணு பண்ணுவோம். நீ இந்த போர்ஷனை வேணா கட் பண்ணி அதுல வச்சிருங்க டைரக்டர்ஸ் ஒரு ஷிஃப்ட்ல. ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருங்க. இப்போ நிலேஷ் ப்ரோ நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒரு ஃபேனுக்கு அது ஒர்ஷிப் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்குன்னு சொல்ற ரீசன்லயே நான் வந்து லாக் பண்ணிடுவேன். ஏன் அது இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சினிமா வந்து ஆர்ட். அந்த ஆர்ட்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கணும். அது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை ரசிக்கும்படியா இதுதான் இருக்கணும். நீ ஒர்ஷிப்னு போறப்போ அது ஒரு எப்படி சொல்ற ஒரு ரிலிஜியன்ல போய் ஒரு கேள்வி கேட்க முடியுமா?
ரிலிஜியன் பத்தி நான் தனியா ம். பேசுறேன். எனக்கு ரிலிஜியன் உடன்பாடு கண்டிப்பா இல்லை. இதெல்லாம் அந்த ஒரு பேசியே ஆக வேண்டிய விஷயங்கள். ஆமா அதான் அதான் என்னடா அது மாதிரி பேசணும்? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் அவன் போயிடுவான். அது ஒரு ஆமா இப்போ ரிலீஜியனா தானே இப்போ எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷிப்னு போகும்போது அது ரிலீஜியனா ம் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சொல்லு சொல்லு. அஜித் ஃபேனா ரஜினி ஃபேனா இருந்தா என்னால ஒரு உங்க படம் குத்தம் கூட சொல்ல முடியாது. குத்தம் சொன்னா அது அதேதான். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு ஒரு ரைட் அப் இல்ல நீங்க இப்ப தப்பா நம்ம வீட்டுல புரிஞ்சுக்கிட்டீங்க. ரிலிஜியனுக்கு எதிர்த்து ஒரு ஒரு கேள்வி கேட்க முடியுமா? அதான் அதுக்கு லியோ அந்த கழுத்து மாதிரிதான். அந்த பின்னாடி மாதிரி 3 ஒரு தொண்டை தொங்கிட்டு மென்டாலிட்டிக்கு இருந்துச்சு, அவங்க அதை நீங்க நோட்டீஸ் போயிடுவாங்க. பண்ணல அப்படிமானு. ம் நான் என்ன அந்த சொல்லுவேன், மாதிரி ஒரு அட்வைஸ் என்ன மென்டாலிட்டிக்கு சொல்லுவேன்னா அவங்க வந்து போயிடுவாங்க. ம் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என்ன சொல்றேன்னா நீ பட்டு திருந்துவேன்னு நான் விட்டுருவேன். ஏன்னா அப்படிப்பட்ட டை ஹார்ட் ஃபேனா சொல்லி மாத்த முடியாது. ம் ஏன்னா சொன்னதை என்ன சொல்லுவானுங்க, இவன் நமக்கு அகேன்ஸ்டா ம் பேசுறான்டா இவன், அதனால ம் கேட்க கூடாதுன்னு தோணும் உங்க பேச்ச. அவனுங்க ம் பட்டெல்லாம் திருந்திடுறானுங்கன்னா புலியிலே போயிருப்பானுங்க எல்லாம். ம் இல்ல ம். இல்ல அப்படிதான் அன்னைக்கு வந்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் நான் கிடையாது. வந்து சொல்றேன் புரிய வைக்கணும்னா ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம். வந்து சினிமா ஆர்ட்ன்றதை அவனுக்கு புரிய வைக்கணும். கண்டிப்பா சினிமா அதுதான். ஆர்ட்ன்றது புரிய வைக்கும் போதுதான் இட்ஸ் நாட் சம்திங் லைக் ஒரு கல்ட்டோ இல்ல ஒரு குரூப்போ நீ அதில் அட்டாச் ம். ஆகணுன்ற ம். அவசியமோ அப்படி கிடையாது. நீ ஒரு நியூட்ரல் ம். நல்லா ஆமா இருக்கலாம், நீ எல்லாத்தையும் என்ஜாய் ஆமா பண்ணலாம். நியூட்ரலா இருந்தா ஆமா. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். இது உனக்கு ஒரு இல்ல தேவையில்லாத தலைவலி எக்ஸாம்பிளுக்கு அப்படின்றது இதை பத்தி நம்ம நல்லா சித்தார்த்தி இது நான் பண்ணிருக்கோம். நிலேஷ் ஒரு இன்னும் 3 பேர் போனோம். நாங்க நான் நிலேஷும் உட்காந்துட்டு லைக் நல்ல என்கரேஜா பாத்துட்டு இருந்தோம். லைக் சூப்பரா இருந்துச்சு. லைக் என்னால நீ ஆனா வந்து 3 பேர் வந்து நீங்க எது கூப்பிட்டு வந்தீங்கன்னு தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. அதானே? அவனுங்க உட்காந்து கேண்டி ஆமா கிரஷ் ஆமா இருக்கானுங்க. நான் அதாவது அதுக்கு தான் நான் எனக்கு என்ன இங்கெல்லாம் தோணுதுன்னா, கூப்பிடவே மாட்டேன். உங்களுக்கு அன்இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இல்ல பாய்க்கு உங்களுக்கு படம் பார்க்க தெரியலையா? எனக்கு அப்படி கேட்கும் போது நாளைக்கு வந்து பேச போறாங்க. நாளைக்கு வந்து பாட்காஸ்ட் கேட்டுட்டு ஏன்டா கேட்டுட்டு நான் ஆமா கேண்டி ஆமா ஆமா இப்ப கிரஷ் ஏன் பேசாம ஆடி இல்ல இல்ல என்னடா அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல கேட்பாங்க. இது ஒரு நான் நல்ல சொல்லுவேன். இதாவே ம் இருக்கட்டுமே. நான் அதான் என்னையுமே ஒரு அதான் இதா அதான். எடுத்துக்கிறேன். நான் நான் சொல்லுவேன். என் ஊர்ல இருந்து ம் எவனையும் படம் பார்க்க கூட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு நான் வெறும் என் ஊர்ல இருந்து ம் யாரையும் படம் பார்க்க கூட்டு போக மாட்டேன். ஏன்னா சிங்க் ஆகாது. அவனுங்களுக்கு புரியாது. அது நம்ம தப்பா சொல்லல. அது ம் தேவையில்லாத ஒரு இது. நம்ம ஒரு ஒரு டிஸ்கஸ் பண்ற படத்துக்கு கூட்டு போயிட்டு நம்ம ஒரு இந்த மாதிரி நம்ம ஆப்பன்ஹைமர்ல கூட்டு போய் அவனுங்களை உட்கார வச்சா அவனுங்க எப்ப குண்டு ஐயோ வெடிக்கும் ஐயோ தான் ஐயோ பாப்பானுங்களே தவிர அதான் அதான் அதான். இல்ல அவ்வளவுதான். இங்க- என்ன குண்டே ஐயோ வெடிக்கல ப்ரோ அப்படின்னு தான் என்ன அவன் ப்ரோ நினைப்பான். ரொம்ப பிளாட்டா போகுது என்ன ப்ரோ. சத்தமே ஆக்சன் வரல, சீனே இல்ல சத்தமே வரல. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, செகண்ட் ஹாஃப் என்ன ஆவரேஜ் குண்டு ப்ரோ. வெடிக்கும் இத நீங்க நான் எத்தனை கேட்டு வெடிக்கவே இல்லை. தெரியுமா? அதுதான் படம் ஃபுல்லா குண்டு வெடிக்கிறோம் அவளுக்கு அதான் ஓப்பன் அதான். படம் ஃபுல்லா அந்த மாதிரி எல்லாம் நான் கூப்பிட்டுக்கவே வேணாம். அது நல்லதுதான். யாரையும் கூப்பிட்டுக்காதீங்க. நானே சொல்றேன், நான் ஏன் உங்க எல்லாம் படம் பார்க்க கூட்டு போலன்னா ஏன்னா நமக்கு வராது. அது நம்ம ஒரு மாதிரி படம் பார்ப்போம், அவனுங்க ஒரு வேற மாதிரி படம் பார்ப்பானுங்க. அது அவனுங்க நம்ம மாற வேணாம்னு நம்ம சொல்லல. நமக்கு இப்படி இருக்கு, அவனுங்க அப்படி போறானுங்க, நம்ம அப்படி போயிட வேண்டியதான். அவ்வளவுதான். ஓரளவுக்கு நம்ம எல்லாமே பேசியாச்சு. சோ வந்து அதான் இது அப்புறம் நிலேஷ் ப்ரோ இதை இன்னொரு பத்தி விஷயம், நம்ம இன்னும் அந்த 3 பேரை கூட்டு போனாங்க கட் பண்ணாதீங்க, இருக்கட்டும் ஓகேவா? நாளைக்கு கேட்டவனுங்க கேட்கணும் இது, ஓகேவா? இருக்கும் இருக்கும் இருக்கணும் என்னைக்கு கேட்கணும் இருக்கணும், ப்ரோ. ஓகேவா? நம்ம பேசுற 4 பேர் கேட்டு திருந்தா அது நல்லது. அதான் அதுக்கு தானே பண்றோம். ட்ரிகர் ஆனாலும் பிரச்சனை இப்ப இல்லை. வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணியிருக்கோம். இதை பத்தி பேசி இதை பத்தி இன்னும் கொஞ்சம் வெளியும் ஒரு டைரக்டர் யோசிப்போ இல்ல வந்து ஒரு அன்பேசான எதுல இதுல பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓரளவுக்கு இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல எப்படி ஸ்டார் ஷிப்பிங் இருக்கு, அதை தவிர்த்து போனா நம்ம எல்லாத்தையும் எப்படி என்ஜாய் பண்ணிக்கலாம், எப்படி இது பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த பாட்காஸ்ட் முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, பை பை பை. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பை ப்ரோ.